வெல்கம் பேக் டு த போர்ட்டல் டு பிடிஎஸ் வேர்ல்ட். என்னடா இது போர்ட்டல் டு பிடிஎஸ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு போர்ட்டல் டு ஃபேஷன்னு காமிக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இதுதான் நம்மளுடைய வேறொரு சேனல் போர்ட்டல் டு ஃபேஷன். இதில் நம்ம சேனலோடைய ஓனரான தியா குழந்தை என்ன பண்ணிகிட்ருக்கானா, இந்த பிரேஸ்லைட்ஸ், ஜுமுக்கா, பேங்கிள்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கா. புது புது அப்டேட்ஸ் எல்லாமே அதில் வந்துட்டுருக்கோம். நீங்கள் அந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் உங்களுக்கு அதில் பிடிச்சது இருந்துச்சுன்னா மறக்காமல் ஆர்டர் பண்ணுங்கள். இதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு காம்போ ஆஃபர் வேறு போயின்னு இருக்கு. கிளாஸ் பீட்ஸால் உருவாக்கப்பட்ட 3 பிரேஸ்லைட் 250 தான், ஜஸ்ட் 250 தான். மறக்காமல் ஆர்டர் பண்ணுங்கள். ஆர்டர் டீட்டெயில் ஸ்க்ரீனில் தெரியும். ஆர்டர் பண்ணுங்கடா. அப்புறமா இனி கொலவலை குலக்கலான்னு ரொம்ப ஜாஸ்தியாக பேசாமல் டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நாம் ஒவ்வொரு கேரக்டருக்குமான இன்ட்ரோ பார்த்துக்கலாம். பார்த்ததுக்கு அப்புறமா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இல்லைன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடும். அதனால தான் நீங்கள் தான் பயம். நீங்கள் இப்போ காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க. பார்ட் டைமாக ஒரு காஃபி ஷாப்பில் ஈவினிங்கில் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. காலேஜ் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு அத்தை இருக்காங்க, கூடவே அத்தை பையனும் இருக்காங்க. ஆனால் நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாகலாம் அவங்க கூட இல்லை. ஏன்னா ரொம்ப மட்டமாக, ரொம்ப கீழ்த்தனமாக தான் உங்களை நடத்துவாங்க. ஒரு அடிமை மாதிரி தான் உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. அதில் வேற உங்கள் அத்தை பையன் சைமன் அவனுடைய பேர், அவன் வேற இடையில உங்களை தொந்தரவு பண்ணிகிட்டு இருப்பான். மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணுவான். ஆனால் அதில் இருந்தெல்லாம் நீங்கள் எப்படியும் தப்பிச்சுட்டு வந்துட்டே இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும், இவங்க யாருமே உங்களுக்கு உண்மையாக இல்லை. நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதே உங்கள் அப்பா அம்மா ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறமா உங்களை கூட்டிகிட்டு வளர்த்துறது இவங்க தான். அதனாலேயே முதல்ல எல்லாம் ரொம்ப நல்லா தான் போயின்னு இருந்துச்சு. உங்களுடைய சொத்துக்கள் அதெல்லாமே அவங்க பேரில் மாறுற வரையிலும் தான். அதுக்கப்புறமா அதெல்லாம் அவங்க பேரில் வந்ததுக்கப்புறமா உங்களை ரொம்ப கீழ்த்தனமாக நடத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, உங்களோட சொத்தெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாலும் அது அவங்களுக்கு நிலைக்கலை. சூதாட்டம் அந்த மாதிரியெல்லாம் கொண்டு போய் விட்டு எல்லாத்தையுமே தொலைச்சிட்டாங்க. இப்போது நீங்கள் உங்களுக்காக சம்பாதிச்சு நீங்களே சுயமாக உழைச்சி தான் படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுடைய பேசிக் நேச்சர் என்னென்னா, எதை பார்த்தாலுமே பயப்படுவீங்க. யாருக்கிட்டையுமே தைரியமாக போல்டாக பேச மாட்டீங்க. உங்களை அதட்டி யாராச்சும் ஏதாச்சும் பேசினா கூட நீங்கள் அப்போவே அழுதுடுவீங்க. இதுதான் உங்களுடைய பேசிக் கேரக்டர் இன்ட்ரோ. இனி நம்ம மாஃபியா கிங் ஜீவனை பற்றி பார்க்கணுன்னா ரொம்ப உங்களுக்கு நேர் விபரீதம் தான் அவருடைய கேரக்டர் வரும். ரொம்ப பிடிவாத குணம் இருக்கிறவங்க. அவங்களுக்கு அப்பா அம்மா இருந்தாங்க, அதே மாதிரி தான் சின்ன வயசுலே இறந்துட்டாங்க. ஜிமினுக்கு ஒரு தங்கச்சி கூட இருக்காங்க. அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அப்பா அம்மாவாக இருந்து தங்கச்சியை பார்த்து வளர்த்திட்டு இருக்கிறது ஜிமின் தான். மற்றவா கிட்ட எவ்வளோ கோல்டாக, எவ்வளோ அரகண்டா, எவ்வளோ க்ரூவலாக நடந்துட்டாலும் தங்கச்சின்னு வர்றச்ச அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ கேரிங்காக, தங்கச்சி ஒன்று ஆசைப்பட்டா அடுத்த கணமே கொண்டு கொடுத்துருவா. தங்கச்சிக்கு ஏதாச்சும் ஒன்றுனா அப்படியே துடிச்சு போயிடுவா. அந்த மாதிரி கேரக்டர் தான் ஜிமின். அது மட்டும் இல்லை, அவர் ஏதாச்சும் ஒன்று ஆசைப்பட்டுட்டாருன்னா அவர் அதை அடையாமல் விடவே மாட்டார். இவர் மாஃபியாவாக இருந்தாலும் வேர்ல்டு வைடாக நிறைய பிஸ்னஸ் ரன் பண்ணின்னு இருக்கா. உலகத்துக்கு இவ ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் ப்ராஜெக்ட் பண்ணின்னு இருக்கா. ஆனால் போலீஸ், அதே மாதிரி பெரிய பெரிய டீலர்ஸ், இவங்களுக்கு எல்லாருக்குமே மாஃபியா தான் ஜிமின்னு தெரியும். இதுதான் ஜிமினோடைய கேரக்டர் என்றோ. நீ டைரக்டாக நமக்கு ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே ஜிமின் தான் ஒரு ஃபியூனரல் ஹாலில் நின்றுட்டுருக்காரு. அவர் கண்ணெல்லாம் அவ்வளோ கோபமாக ரெட்டாக இருக்குது. ஃபேஸில் அவ்வளோ சோகம் தெரியுது. பார்த்தா அவருடைய தங்கச்சி தான் இறந்துருக்காங்க. அவ்வளோ கஷ்டத்தோடு நின்றுட்டுருக்காரு. ஏன்னா தங்கச்சின்னா அவருக்கு அவ்வளோ இஷ்டம். சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாரு. அந்த டைமில் அவர் கையில் ஒரு லெட்டர் இருக்கும். அதை அவர் ஓப்பன் பண்ணி மறுபடியும் திருப்பி படிச்சுட்டே இருக்காரு. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, அண்ணா, இந்த லெட்டர் நீ படிக்கும்போது எனக்கு தெரியும், கண்டிப்பாக நான் உயிரோடு இருக்க மாட்டேன். என்னுடைய எந்த விருப்பத்துக்குமே என்னை வர நீ நான் சொன்னதே இல்லை. அது எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு எல்லாமே காரணம்
அந்த கர்மம் முடிச்ச லவ் தானா. நான் ஒரு பையனை லவ் பண்ணேன். அவன் பேர் சைமன். அவனும் என்ன உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் யார் தங்கச்சி? உன் தங்கச்சி இல்லையா? எனக்கு சின்னதாக ஒரு டவுட் வந்துச்சு. நானே இன்வெஸ்டிகேட் பண்ணேன். அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், யார், அவன் பேக்ரவுண்ட் என்ன, எல்லாத்தையுமே சர்ச் பண்ணேன். அப்போ தான் தெரிஞ்சு இது மாதிரி நிறைய பொண்ணுங்களை லவ் பண்ணி ஏமாற்றி ஹியூமன் டிராஃபிக்கிங்கில் விற்றுருக்கான்னு. நிறைய பொண்ணுங்களை ப்ராஸ்டியூட்டாக மாற்றிருக்கான். நிறைய பொண்ணுங்களுடைய ஆர்கன்ஸை திருடி இருக்கான். நிறைய பொண்ணுங்களை வாடகை கர்ப்பத்தாய்க்காக யூஸ் பண்ணியிருக்கான். பெரிய ஏஜென்சியே இதுக்கு பின்னாடி இருக்குன்னு அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. எப்படி நான் இவங்ககிட்ட இப்படி ஏமாந்தேன்னு எனக்கு தெரியல. அது கூட நான் முன்னாடியே எஸ்கேப் ஆகிட்டேன்னு நினச்சேன். ஆனால் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது நான் இப்போது ஒரு உயிர் இல்லாமல் 2 உயிராக இருக்கேன்னு. ஆமாண்ணா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அந்த கேவலமானவனுடைய குழந்தை என் வயிற்றில் வளரக்கூடாது. நம்ம மாஃபியா ரூல் படி ஏமாத்துறவனை விட ஏமாறுறவன் தான் பெரிய குற்றவாளி. உன் தங்கச்சி நான் பச்சையாக ஏமாந்துட்டேன் ஒருத்தங்கிட்ட. எனக்கு தெரியும் நீ இதை பற்றியெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னா கண்டிப்பாக நீ அந்த ரூல்ஸை கூட பிரேக் பண்ணுவேன். ஏன்னா நான் தான் உன்னுடைய உலகம்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் எனக்கு என்னையும் மன்னிச்சிக்க முடியலண்ணா. அதனால தான் இந்த டிசிஷன். இது எதுக்கு தெரியுமா? அவனையும் அவனை சார்ந்தவங்களையும் நீ ஒரு காலமும் மன்னிக்கவும் கூடாது, நல்லா வாழ விட்டுறவும் கூடாது. அவனை ஒரேடியாக நீ கொல்லக்கூடாதுண்ணா. அணுவா சித்திரவதை செஞ்சு செஞ்சு அவனை கொல்லணும். அவனுக்குன்னு உறவுகள் யாரெல்லாம் இருக்காங்களோ ஒருத்தங்களை கூட சும்மா விடாத. எத்தனை பேரோட வாழ்க்கையை அழிச்சு வைப்பான். அவன் நல்லாவே இருக்கக்கூடாது. இதுதான் நான் என்னுடைய கடைசி ஆசை. எனக்காக இதை நீ நிறைவேற்றுவல்ல? அப்புறம் உங்ககிட்ட எனக்கு சாரி மட்டும்தான் நான் சொல்ல முடியும், வேறு எதுவுமே இல்லை. மன்னிச்சிடு, முடிஞ்ச அந்த தங்கச்சியை மன்னிச்சிடு அப்படின்னு எழுதிட்டு அந்த லெட்டர் முடிஞ்சிருக்கும். இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த லெட்டரு எப்படி இருக்குன்னா அப்படியே லைட்டாக அழிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த சூசைட் நோட் எழுதும்போது அவ்வளோ அழுதுருப்பா. அவருடைய கண்ணில் இப்போ கோபம் மட்டும்தான் தெரியுது. அவனை மட்டும் இப்போ கையில் கிடச்சா இவருக்கு என்ன பண்ணுவார்னு இவருக்கே தெரியல. அதுக்குள்ளேயே 2 கார்ட்ஸ் வர்றாங்க. வந்துட்டு, சார் இன்னைக்கு அந்த சைமனுக்கு கல்யாணம். என்னது? ஆமாம் சார், இப்போ தான் டீட்டெயில்ஸ் கிடச்சிச்சு. கார் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபியூனரல் ஹாலில் இருந்து அவர் விறுவிறுவிறுன்னு நடந்து அப்படியே ஒரு காரில் போய் ஏறுறாரு. அந்த காரும் மூவ் ஆகுது. அவர் கார் பின்னாடியே அவ்வளோ காருங்க வந்துட்டுருக்கு. அப்படியே போய் ஒரு சர்ச் முன்னாடி நிற்குது. இவர் அங்கிருந்து இறங்குறாரு. அந்த கல்யாணத்தில் நிறைய பேர் அட்டன் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருக்காரு. இவர் வந்து அங்கே சீலிங்கை பார்த்து ஒரே ஒரு கன்ஷூட் தான். எல்லாருமே பயந்து திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அவர் அதிர்ச்சியாக நின்ட்டாரு. மேடையில் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. ரொம்ப பயத்தோட அழுதுட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போது சைமனுங்க. ஆனால் யாருமே வாய் திறக்கலை. எல்லாருமே பயந்து நடுங்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா அங்கே ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்லிட்டு யாருமே இல்லை. உங்களுடைய ரிலேட்டிவ்னா அந்த அத்தையும் அப்புறமா சைமனும் மட்டும்தான். மற்றவங்க எல்லாருமே சைமனோடைய அந்த ஹியூமன் டிராஃபிக் பிஸ்னஸில் இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் நிற்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஜிமின் யாருன்னு தெரியும், மாஃபியா கிங்குன்னு தெரியும். அதனாலேயே ரொம்ப பயந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. நிறைய பேர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எல்லாரையுமே கொஞ்சம் கூட தாட்சணியம் பார்க்காம சுட்டு கொண்டுட்டாரு. இப்போ உயிரோட அந்த ஹாலில் நிற்கிறது நீங்கள் அப்புறமா உங்கள் அத்தை 2 பேருமே மட்டும்தான். அப்படியே நடுங்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போது உங்கள் அத்தைக்கிட்ட போய்,
சைமன் எங்கேன்னு கேட்டேன். தெரியாது தெரியாது சார். அவன் கல்யாணத்துக்கு வரேன்னு சொன்னான். ஆனா இவ்வளோ நேரமா வரவே இல்லை. எங்க போனான்னு தெரியல. நாங்களே அவனுக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்களை எங்களை எதுவுமே பண்ணிடாதீங்க அப்படின்னு உங்க அத்தை நடுங்கிட்டே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இவருக்கு வந்த கோபத்துக்கு உங்க அத்தை கன்னத்திலே பொல்ட்டுன்னு அரைஞ்சிருப்பாரு. அத்தை அப்படியே சுருண்டு போய் கீழே விழுந்துருவாங்க. ஆனா நீங்க ஒரு இன்ச்சு கூட ஃப்ரண்ட் பேக்கு எங்கேயுமே நகரல. அப்படியே பயந்துட்டு, ஏன்னா அந்த ஷூட்டிங் நடக்கிறச்ச நிறைய ரத்த துளிகளெல்லாம் உங்களுடைய ட்ரெஸ்ஸுலேயும் உங்களுடைய ஃபேஸில் எல்லாம் பட்டிருக்கும். உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படியே நடுங்கிட்டு நின்றுருக்கீங்க. அப்போ உங்ககிட்ட அவர் வர்றாரு. சைமன் எங்க? நீங்க எதுவுமே பேசல. ஏன்னா கண்ணை கூட மூடாம அப்படியே நீங்க பார்த்துட்டே நின்றுருக்கீங்க. அதிர்ச்சியாய மாதிரி நின்றுருக்கீங்க. நடிக்கிறையா? சைமன் எங்க? நீ தானே அவனை கல்யாணம் பண்ணிக்க போற? சொல்லு, சைமன் எங்கன்னு கேட்குறேன். நீங்க அப்பவுமே எதுவுமே பேசல. அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு நிற்கிறீங்க. அவர் அப்படியே அந்த கண்ணை எடுத்து உங்க தலையில ஷூட் பண்ற மாதிரி பாயிண்ட் பண்றாரு. சைமன் எங்கன்னு கேட்டேன். அப்பதான் நீங்க லைட்டா அவரை பாக்குறீங்க. தெரியாது, எனக்கு சத்தியமா தெரியாது. ஆனா அவரு இதை சொன்ன அடுத்த செகண்டே உங்க கண்ணத்துல அடிச்சிருப்பாரு. அப்படியே நீங்க சுருண்டு போய் கீழே விழுந்திருப்பீங்க. அங்கேயே உட்காந்துருக்கீங்க. சைமன் இன்னும் 1/2 hourல இங்க இருக்கணும். அதுக்காக உங்கள யார கொன்னா அவன் இங்க இருப்பான்? அது சொல்லுங்க முதல்ல. வாயன்தான். வாயனை கொன்னாதான். ஏன்னா என் பையன் வாயன் மேல உசுரா இருக்கான். வாயனை தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். வாயனை தான் ரொம்ப பிடிக்குமா? அப்படின்னா அவளை கார்ல ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க அத்தைய அதே இடத்துலயே ஷூட் பண்ணி கொண்டு போட்டுட்டு அவரு பாட்டுக்கு போறாரு. உங்களை 4-5 பேர் குண்டு கட்டா தூக்கிட்டு அவர் கார்ல கொண்டு போய் ஏத்திருப்பாங்க. நீங்க உள்ள ஏறுறதும் அவரு உங்க பக்கத்துல வந்து உட்காருறதும் எல்லாமே ஒரே டைம்லயே ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட்லயே நடந்திருக்கும். நீங்க ஜிமின் கிட்ட சொல்றீங்க, என்ன விட்டுடுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு சத்தியமா தெரியாது. இந்த கல்யாணம் கூட என்னோட விருப்பத்தில் நடக்கல. ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க. நான் எங்கேயாச்சும் போயிடுறேன். நான் இன்ன வரல, எந்த தப்பு பண்ணதே இல்லை. என்னோட விஷயம் கூட நானே தான் பார்த்துட்டு இருக்கேன். ப்ளீஸ் ப்ளீஸ் சார் என்னை விட்டுடுங்க. அவன் ஏதாச்சும் பொறுக்கித்தனம் பண்ணியிருந்தானா அதுக்கு நான் காரணம் இல்லை. இந்த கல்யாணம் கூட எனக்கு பிடிக்காம தான் நடந்துட்டு இருக்கேன். ப்ளீஸ் ப்ளீஸ் சார் விட்டுடுங்க. எனக்கு எதுவுமே தெரியும். என்னை விட்டுடுங்க சார் ப்ளீஸ். அழு, நல்லா அழு. இன்னும் எவ்வளோ அழணுமோ அழு. நீ அழும்போது அந்த அழுக சத்தம் கேட்கும்போது எனக்கு அவ்வளோ ஆனந்தமா இருக்கு. அழு. இங்கிருந்து இந்த கார் எங்க ஸ்டாப் ஆகுதோ அங்க வரேன் அழு. அதுக்கப்புறமா நீ உயிரோடு இருக்கணும்ல, அழறதுக்கு அழுது முடிக்கிறதெல்லாம் இப்பவே முடிச்சிடு. என்ன சொன்ன? உனக்கு எதுவுமே தெரியாதா? bloody bitch. slut. சார் நீங்க தப்பா பேசுறீங்க. தப்பா பேசுறேனா? உன்னை பத்தி எல்லாமே தெரியும்டி. காசு கொடுத்தா எவன் கூட வேணாலும் எப்ப வேணாலும் போற உன்னையெல்லாம் ஸ்லட்டுன்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க. நான் ஒன்றும் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. என்ன விடுங்க. உங்களுக்கு என்ன முன்னத்துல கூட தெரியாது. நீங்க யாருன்னு எனக்கு சுத்தமா தெரியாது. நீங்க வேற யாரும் நினைச்சிட்டு தான் இப்படி எல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுடுங்க. சரி நொயின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்க கண்ணத்துல அரைஞ்சிருப்பாரு. அந்த அடியிலேயே நீங்க அப்படியே தலசி விழுந்திருப்பீங்க. அப்ப அவரு உங்களை பாக்குறாரு. ஒரு மாதிரி ஏக்கமா பாக்குறாரு. அவரு கண்ணெல்லாம் நிறையுது. அப்படியே அவரை திங்க் பண்றாரு. உங்களை
ஃபர்ஸ்டாக எங்கே பார்த்தாருன்னு. அவரை ஒரு நாள் பிஸ்னஸில் ரொம்ப பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு, மாஃபியா ஃபீல்டுலேயும் ரொம்ப பிரச்சனையில் நிறைஞ்சு நின்றுருக்க டைம், ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக அவர் உங்கள் காஃபி ஷாப்பில் வந்திருப்பார். அந்த டைமில் ஒரு மெலோடியான சாங் பேக்ரவுண்டில் போயிட்டுருக்கும். இந்த பாட்டு தான் முழுமதி அவ்வளவு முகமாகும். அந்த சாங் பேக்ரவுண்டில் போகிறதுக்கும் நீங்கள் டீ கொண்டு போய் அவருக்கு சர்வ் பண்ணுறதும் எல்லாமே கரெக்டாக இருக்கும். உங்களை பார்த்த போதே அவருக்கு என்னென்னு தெரியல, ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த பாட்டில் வர்ற ஒவ்வொரு வரியும் உங்களுக்காகவே செதுக்கப்பட்டது, எழுதப்பட்டதுன்னு அவருக்கு தோணியிருக்கும். அப்படியே உங்களை ரசித்து அணுவாக பார்த்துருப்பாரு. அப்படி அன்னைக்கு டே போகுது. உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு அவருக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஆனால் வேறு யாருக்கிட்டேயுமே இதை பற்றி எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல. அவர் கண்டினியூஸாக உங்கள் காஃபி ஷாப்புக்கு வர ஆரம்பித்தார். எப்போவும் மாதிரியே நீங்கள் போயிட்டு இருப்பீங்க. ஆனால் அவர் இன்ச் பை இன்ச்சாக உங்களை நோட் பண்ணிட்டு இருப்பார். ஒரு நாள் நீங்கள் வரல, ஆனால் அங்கே வேறு உங்கள் கூட ஒர்க் பண்ணுற 2 கோலீக்ஸ், ஏய் இது வாயன் தானே? ஆமாண்டா. என்னடா இது, அவ கூடயா? எப்போ? எல்லாமே நேற்று தான்டா. என்ன சொல்லவே இல்லை? ஏய் மச்சான், நீ கரெக்ட் பண்ணனா என்கிட்டயும் சொல்லியிருக்கலாம்ல, நானும் வந்திருப்பேன்ல. காஞ்சி மாதிரி பேசாதடா. நேற்று அவகிட்ட அப்படியே கரெக்ட் பண்ணுற மாதிரி பேசினேன், ஆனால் அவன் மசியல. 10,000 தரேன்னு சொன்னேன், உடனே ஒத்துக்கிட்டா. அப்பா அந்த மாதிரி பொண்ணா? என்னமோ ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி ப்ரிட்டன் பண்ணிட்டு இருந்தா. பணத்துக்கு மசியாத பொண்ணு ஏதாச்சும் இருக்கா? எனக்கும் கூட அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுறா. ஷேர் பண்ணுறேன், ஆனால் நெட்டில் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடாத, ஏன்னா கூட நானும் இருக்கேன், புரியுதுல்ல? அப்படின்னு அவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருப்பாங்க. ஜிமின் அப்படியே போயிட்டு ஒருத்தங்க கையிலேருந்து மொபைல் வாங்கி பார்ப்பாரு. பார்த்தா அதில் அந்த பையனும் நீங்களும் ஒன்றா இருக்கிற மாதிரி வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கும். அவருக்கு வந்த கடுப்புக்கு அந்த 2 பொம்பளையும் கையிலேருந்து பிடுங்கிட்டு வந்திருப்பாரு. அவங்களுக்கு யார் என்னன்னு எதுவுமே தெரியல. அவங்க போய் போலீஸ்லலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அந்த மாதிரியெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் என்னென்னு சொல்லிட்டு அதில் வேறு நிறைய இது மாதிரி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் அது இதுன்னெல்லாம் இருக்குது. கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இவங்க தான் மாட்டிப்பாங்க. அதனால் அவங்களும் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. இதை பற்றியெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்படியே மயங்கி கிடக்கிற உங்களை பார்த்து, நான் முதலாக ஆசைப்பட்ட பொண்ணு நீ, ஆனால் ரொம்ப தப்பான பொண்ணு நீ, தப்பானவளை சூஸ் பண்ணிட்டேன். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி நீ எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி அருவருப்பாக பார்க்குறாரு. உங்களை பக்கத்தில் அவ்வளோ நேரமாக உங்களை பக்கத்தில் தான் உட்கார வச்சுருப்பாரு. அப்படியே பிடிச்சி தள்ளி விடுறாரு. நீங்கள் அப்படியே வாங்கிட்டு கீழே போய் விழுந்திருப்பீங்க. அந்த காருக்குள்ளேயே கால் வைக்கிற அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அதில் அப்படியே போய் விழுந்து அப்படியே உங்கள் மண்டை வேற அதில் எதுலேயோ போய் டுமீர்னு அடிச்சிருக்கும். ரத்தம் வேற வந்துட்டுருக்கு. ஆனால் அவர் கொஞ்சம் கூட அதை எதுவுமே கவனிக்கலை. அவர் கண்ணில் இப்போ கோவம் மட்டும்தான் நிறைஞ்சிட்ருக்கு. அப்படியே அவரோட மேன்ஷன் வந்திருக்கும். இவர் பிரைடல் ஸ்டைலில் உங்களை தூக்கிட்டு அவருடைய ரூமுக்குள்ளேயே போய் அந்த கட்டில் மேலே தொப்புன்னு போட்டிருப்பாரு. ஆனால் இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் சென்ஸ்லேயே இல்லை, கம்ப்ளீட்டாக அன்கான்ஷியஸாகவே இருந்துட்டுருக்கீங்க. அவர் திடீர்னு என்ன நினச்சாரு தெரியல, அப்படியே வந்து உங்களை அந்த பெட்டில் இருந்து கீழே தள்ளி விட்டுருவார். நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸாகவே இருக்கிறதுனாலேயே நீங்கள் கீழே விழுறது எதுவுமே உங்களுக்கு சென்ஸே இல்லை. நீங்கள் அப்படியே கீழே விழுந்து படுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு கையில் காலில் அப்படியெல்லாம் இந்த இன்சிடெண்ட் நடக்கும்போது லைட்டாக அடி விழுந்துட்டே தான் இருக்குது. அவர் உங்களை பார்த்துட்டு, நீ ஜஸ்ட் ஒரு ஸ்லீவ் மட்டும்தான் எனக்கு. உன்னை இந்த பெட்டில், அதுவும் என்னோட பெட்டில், இதுதான் உனக்கான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு விறுவிறுன்னு கீழே இறங்கி போயிருப்பாங்க. அவர் அப்படியே கீழே போய் நிறைய பேர் அங்கே பாடி கார்டாகவும் அதே மாதிரி நிறைய வேலை பார்க்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதில் இவருக்கு மெயினான ஒரு ரைட் ஹேண்ட்ன்ற மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க. அவரை கூப்பிட்டுட்டு, சைவனை பற்றி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சா? இல்லை தேடி தான் இருக்கும் ஜிமின்.
எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. வித்தின் 24 ஹவர்ஸில் அவள் என் கண் முன்னாடி இருக்கணும். ஓகே ஓகே ஜிமன். ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுறது? அவளும் அவனை மாதிரி தான். ஜஸ்ட் ரைட். அவளுக்கு என்ன வேணும்னு நானே கொடுத்துக்கிறேன். மெய்ட்ஸ் யாருமே அந்த ரூம் பக்கத்தில் போகாதீங்க. அவள் தண்ணி கேட்டா பச்சை தண்ணி கூட கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு விறுவிறுன்னு போவார். அப்படியே அவரை நேராக போகிறது ஒரு பாருக்கு தான். போய் அப்படியே குடின்னு குடிச்சு தீப்பார். ஏன்னா தங்கச்சி இறந்த சோகம், அதில் வேற இவர் முதல் முறையாக விருப்பப்பட்ட ஒரு பொண்ணு, அப்புறமா சைமன், எல்லாத்த பற்றியுமே யோசிச்சு அப்படியே அவருக்கு மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப குடிச்சிட்டாரு. அப்போ கூட அந்த மனுஷன் ஸ்டெடியாக தான் இருந்துட்டுருக்காரு. அது எப்படின்னு தெரியல. நானும் என் தங்கச்சியும் உன்னோட குடும்பத்திலே தான் மாட்டியிருக்கோம்ல. ஆனால் நான் தப்பிச்சுக்கிட்டேன். பாவம் அவதான். ஆனால் எல்லாத்துக்குமே சேர்த்து இருக்குதுடி அப்படின்னு அவர் ரொம்ப கோபமாக இருக்காரு. அப்படியே அவர் கிளம்பி மேன்ஷனுக்கு திரும்பி வந்துட்டுருக்காரு. இந்த டைமில் உங்கள் இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் அப்படியே கீழே இறந்து மெதுவாக கண்ணை திறக்கிறீங்க. பார்க்கும்போது உங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை எங்கே இருக்கீங்க அப்படின்னு. நீங்கள் எந்திரிச்சு நிற்கிறதுக்காக ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் உங்கள் காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. எங்கெல்லாமோ அடிபட்டுருக்கு. உங்கள் நெத்தியிலேருந்து வேற ப்ளீட் ஆகிட்டுருக்கு. என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் நீங்கள் போய் எல்லாத்தையுமே செக் பண்ணுறீங்க. இல்லை தப்பாக எதுவும் நடக்கலை, அது மட்டும் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கு. நீங்கள் அப்படி போய் டோரை தட்டுறீங்க. யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். யாராச்சும் கதையை தருங்க ப்ளீஸ். நான் எந்த தப்பும் பண்ணலை, என்னை விட்டுடுங்க ப்ளீஸ். யாராச்சும் கதவை தருங்க ப்ளீஸ். அம்மா யாராச்சும் கதவை தருங்க சார். சார் ப்ளீஸ் சார், நான் எந்த தப்பும் பண்ணலை சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கதவை போட்டு தட்டுன்னு தட்டியிருப்பீங்க. ஆனால் நோ யூஸ். யாருமே ஹெல்ப் பண்ணவும் வரல. கீழே இருந்து ஒரு சத்தம் கூட வரல. நீங்கள் அப்படியே அங்கேயே டோரில் சாஞ்சபடி உட்காந்து அழுது அங்கேயே படுத்திருப்பீங்க. அந்த டைமில் திடீர்னு யாரோ கதவை திறக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க அது ஜிமின் தான். அப்போ நீங்கள் அப்படியே சார் 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 நான் சொல்கிறது கேளுங்க சார். சத்தியமா எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் பெருசாக எந்த சம்மந்தமே இல்லை சார். சத்தியமா இல்லை சார். சைமன் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா எனக்கு தெரியாது சார். உங்களுக்கு அவனுக்கு இடையில என்ன பிரச்சனைன்னு கூட எனக்கு தெரியாது சார். நான் இன்னும் வரையில யாருக்குமே எந்த தீங்கும் நினைச்சதில்லை சத்தியமா சார். நீங்க நினைக்கிறீங்களா நான் எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவன் வருவான்னு? கண்டிப்பா இல்லை சார். அவங்களுக்கெல்லாம் நான் ஜஸ்ட் லைவ் மாதிரியா சார். என்ன அவ்வளோ மட்டமாக தான் எல்லாருமே ட்ரீட் பண்ணுவாங்க சார். நீங்க இங்க புடிச்சு வச்சுக்க வெறும் வேஸ்ட் சார். அவன் என்னெல்லாம் தேடி கண்டிப்பா வர மாட்டான். முதல்ல புரிஞ்சுக்கோங்க சார். நானே இந்த கல்யாணத்துல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான வேற ஏதாவது பார்த்துட்டு இருந்தேன். ப்ளீஸ் சார். ஓ, அப்போ சைமன் பத்தல அவனுக்கு? ஏன் நீ நினைக்கிற அளவுக்கு பணம் அவன்கிட்ட இல்லையா? சார் நீங்க ரொம்ப தப்பா நினைச்சிட்டு பேசுறீங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்லை. அப்படி நினைக்கிறவளா இருந்தா எதுக்கு சார் ஒரு காஃபி ஷாப்ல பார்ட் டைமா ஜாப் பண்ணணும்? அப்படிதான் எனக்கு எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாமே. ஓ, அப்போ இதுதான் உன்னுடைய புதிய ஐடியாவா? இப்படிதான் எல்லாத்தையுமே மயக்குவியா? நீங்க முதல்ல இருந்து ரொம்ப தப்பா பேசுறீங்க. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை. எப்படிப்பட்ட பொண்ணுல? உனக்கு நீ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு உனக்கே நான் காமிச்சு தரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த மொபைலை அவர் கையில தான் வச்சிருப்பாரு. அந்த கொலைக்கிட்ட இருந்து புடுங்கினது அதை எடுத்து அந்த வீடியோவை ப்ளே பண்றாங்க. உங்களுக்கு அள்ளில்ல, அப்படியே ஆடாம சேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இது 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 நான் இல்லை. தெரியும்டி, உன்ன மாதிரி இருக்கிறவங்க இதுதான் சொல்லுவீங்கன்னு. சத்தியமா இது நான் இல்லை சார். சத்தியமா இது நான் இல்லை சார். எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை சார். நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை சார். சத்தியமா இல்லை சார். புது ஆக்டிங் நல்லா இருக்கு, ட்ரை பண்ண. இன்னும்
இன்னும் கொஞ்சம் கூட நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். சரி, என்னை வரல, எனக்கும் ஒரு ஆசை இருக்குது. நான் உன்னை ஃபஸ்ட் பார்த்தபோதே நீ எனக்கு வேணும்னு நினச்சேன் என் வாழ்க்கை ஃபுல்லாக. ஆனால் நீ அவ்வளோக்கு worth இல்லை. இன்னைக்கு ஒரு நைட் நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்காக பக்கத்தில் வர்றாரு. நீங்கள் ஆனால் அவரை பக்கத்தில் நெருங்க விடாமல் அந்த ரூமை சுற்றி ஓடிட்டுருக்கீங்க. வேண்டாம் வராதீங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஆனால் அவர் அப்படியே காட்டில் ஆப்போசிட்டில் நின்றுருப்பீங்க. அப்படியே ஜம்ப் பண்ணி உங்களுடைய ட்ரெஸ்ஸை பிடிச்சி கிழிச்சு ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிறாரு. உங்களை அப்படியே கட்டில் அப்படியே தூக்கி போட்டு அவர் உங்கள் மேலே வந்துட்டு, என்ன வரல, நீ சொர்க்கம் என்னன்னு பார்த்துருப்ப, இந்த மாதிரி பெட்டில் நிறைய பேர் கூட இன்னைக்கு தாண்டி ஹெல்லன்னு பார்க்க போற, லெட்ஸ் கோ பேபி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே நாசம் பண்ணியிருப்பாரு. அவர் மறாவது நாள் காலையில் எந்திரிக்கிறாரு. பார்க்கும்போது நீங்கள் பக்கத்துலேயே அப்படியே அழுது ஃபேஸ் எல்லாம் ரொம்ப ரெட்டாக போயிருக்கும். அப்படியே படுத்துட்டு இருப்பீங்க. ஆனால் அவருக்கு இப்போ உங்களை பார்க்கும்போது ரொம்ப அருவருப்பாக தெரியுது. அவர் அப்படியே எந்திரிச்சு போய் பாத்ரூமில் குளிச்சிட்ருக்காரு. அப்போது அவர் இதை தான் ரிப்பீட் பண்ணி யோசிக்கிறாரு, எதுக்காக அவளை தொட்ட, அவ ஒரு சாக்கடை, அதில் போய் விழுந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உடம்ப அப்படியே ரொம்ப ரப் பண்ணி கழுவுறாரு. அவருக்கு சாட்டிஸ்ஃபையே ஆக மாட்டேங்குது. ரொம்ப கோபம் ஜாஸ்தியாகுது. அவர் அப்படியே வெளியே வராரு. பார்த்தா இப்போ கூட நீங்கள் அந்த பெட்ல இருந்து எந்திரிக்கல. ஏய் எந்திரிடி. ஆனால் உங்கள் உடம்புல எந்த அசைவுமே இல்லை. அவர் உங்கள் பக்கத்துலேயே வந்து உங்கள் கன்னத்துலேயே பொல்ட்டுன்னு அடிக்கிறாரு. அப்போ கூட எந்த சென்ஸுமே இல்லை. அவர் அப்படியே லைட்டாக கையை கொண்டு வந்து உங்களுக்கு மூச்சு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறாரு. லைட்டாக மூச்சு விடுறீங்க. அவர் அப்படியே பெட்ஷீட்டை விலக்கி பார்க்கும்போது மனுஷ கண்ணெல்லாம் அப்படியே வைடாக ஓப்பன் ஆகும். ஏன்னா அவ்வளோ பிளட் லாஸ் ஆகிருக்கும். அந்த பெட்டில் முக்கால்வாசி பிளட் மட்டும்தான் இருக்குது. அவர் உடனடியாகவே அவருடைய ஃபேமிலி டாக்டருக்கு கூப்பிட்டாங்க. அப்போது அவங்க வர்றாங்க. ஒரு ஜென் தான். என்ன ஜீவன், யாருக்கு என்ன பிரச்சனை? உள்ள வாங்க டாக்டர். என்னாச்சு, யாருக்கு குண்டடி விட்டுச்சு? எல்லாமே சொல்கிறேன், உள்ள வாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்குள்ளேயே அவர்கிட்ட இருக்கிற ஒரு ட்ரெஸ் எடுத்து உங்களுக்கு வியர் பண்ணி விட்டுருப்பாரு, அவருடைய ட்ரெஸ்ஸு. அப்போது டாக்டர் வந்து பார்க்கும்போது அந்த பெட்டில் ஃபுல்லாக பிளட்டு, நீங்கள் வேற அன்கான்ஷியஸாக படுத்திருப்பீங்க. வந்து பார்க்குறாரு, என்ன நடந்துச்சு? டாக்டர் அது வந்து நேற்று குடிச்சிருந்தேன், அதனால. என்ன ஜிமின், இந்த மாதிரி நீ பண்ணவே மாட்டேயே, என்னாச்சு? ஆனால் அவர் எதுவுமே பேசல. டாக்டர் நீங்கள் முதல்ல அவளை பாருங்க அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு. அப்போது அவர் வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது நிறைய இடத்துல ரொம்ப காயப்பட்டிருக்கும் உங்களுக்கு. அங்கங்கே கடிச்சு வச்சிருப்பாரு. பைட் மார்க் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கடிச்சு வைக்கிறதுனா லைட்டாக பிங்கிஷாக இல்லை, அப்படியே அந்த தசையே பிஞ்சு வர்ற மாதிரி கடிச்சிருப்பாரு. உங்கள் கையில் காலில் அங்கங்கே இருக்கும். அவ்வளோ ஒரு 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 சிங்கத்துக்கிட்ட மாட்டின ஒரு மான்குட்டி மாதிரி தான் உங்களுடைய நிலைமை இருக்கும். அப்படியே குத்துயிரும் கொலையுரமாக படுத்துட்ருப்பீங்க. இவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுருந்தா கூட மறுபடியும் ப்ளீட் ஆகிட்டே இருந்துகிட்ருக்கும். எமர்ஜென்சியாக இவ்வளோ ஹாஸ்பிட்டலில் மாத்திரம். இல்லை டாக்டர், அது முடியாது. என்ன நினச்சிட்ருக்க ஜிமின்? உங்கள் அப்பா அம்மா எல்லாம் உயிரோடு இருந்தால் இதெல்லாம் பார்த்து ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? நீ என்ன சொன்னாலும் சரி, இப்போது இந்த பொண்ணை நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன். ஏன்னா எமர்ஜென்சியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா அவசியத்து போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பாட்டுக்கு யார் எல்லாமோ கூப்பிட்றாங்க. ஆம்புலன்ஸ் வருது, உங்களை ஏற்றுறாங்க. ஆனால் ஜிமின் எதுவுமே பேசலை. அப்படி சிலையாட்டம் அங்கேயே நின்றுருக்காரு. கண்டுக்க கூட இல்லை, அந்த மாதிரி தான் நின்றுருக்காரு. ஆனால் அவருக்கே ஒரு டவுட், தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு. அதுக்குள்ளே ஒருத்தவங்க வந்து, சைமன் கிடைச்சிட்டாங்க போஸ் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதுலேயே உங்களை பற்றி அவர் நினைக்கிறத விட்டுட்டாரு. நேராக சைமன் இருக்கிற அந்த இடத்துக்கு போவார்.
இவர் அங்கே போய் பார்க்கும்போது சைமனை ஏற்கனவே அடித்து ஒரு வழி பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படியே போய் சைமனுடைய முடியை அப்படியே கிரிப்பாக பிடிச்சி அப்படியே தூக்குவார். தப்பான இடத்துல கையை வச்சுட்டே சைமான் சார், சத்தியமா உங்கள் தங்கச்சின்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக வந்திருக்கவே மாட்டேன். தெரிஞ்ச போது தான் அவளை விட்டுட்டேன். ஏன்னா அவளா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அட்டிக்கிறாரு. மன்னிச்சுக்கோங்க, அதனால தான் அவங்கள விட்டுட்டு நான் போனேன். உங்கள் தங்கச்சின்னு தெரிஞ்ச உடனே நான் விலகிட்டேன். உண்மையாலுமே மன்னிச்சிருங்க சார். அவங்க எப்படி முடிவெடுப்பாங்கன்னு தெரியல. அதான் ஊரை விட்டு தப்பிச்சு போனேன். அப்போது உங்கள் அம்மா எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, உன்னை நம்பி வந்திருக்கிற ஒரு பொண்ணு பயன், அவள் எப்படி போனாலும் உனக்கு பிரச்சனை இல்லை. அம்மா மேலே மட்டும்தாங்க பாசம் எல்லாமே. பயன் அவ ஜஸ்ட் வேலைக்காரி மட்டும்தான். அவளுக்கு எல்லாம் யார் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பா அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலாக சொல்கிறாரு. இவருக்கு அது கேட்கும்போது மறுபடியும் கோபம் வருது. போய் அடிக்கிறாரு. ஆசை தீர அடிக்கிறாரு, கோபம் தீர அடிக்கிறாரு. அதுக்குள்ளே கான்ஷியஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு போயிட்டுருக்காரு. அப்போது சைமன் சொல்கிறாங்க, வாயனெல்லாம் எனக்கு இம்பார்ட்டன்ஸே கிடையாது. ஆனால் நீ என்னுடைய அம்மாவை கொண்டுட்டேலடா. எப்படியும் தெரியும் நீ என்னை கொல்லத்தான் போகிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மூஞ்சி மேலேயே துப்பி இருப்பார். ஜிமினோடைய அடுத்த செகண்ட் ஒரு ரொம்ப மாதிரி ஒரு விஷயம் எடுத்துகிட்டு ஒருத்தவங்க வருவாங்க. வந்து அப்படியே சைமனுடைய ஒரு கால் ஒரு கை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவாங்க. சைமன் அப்படியே வலியில் அப்படி துடிப்பான். அதை பார்த்து அப்படியே ஜிமின் ரசிச்சுட்டு இருப்பார். கம்ப்ளீட்டாக ஒரு டெப்ல மாதிரி உட்காண்ட்ருக்காரு. அப்படியே அவர் சொல்கிறாரு, இப்படி தான் டெய்லி ஒவ்வொரு பார்ட்டாக அவனோடது கட் பண்ணணும். இப்போது ஒரு கை ஒரு கால் டைரெக்டாக எடுத்திருக்கீங்க. நாளையிலேருந்து ஒரு கை ஒரு காலில் விரல் இருந்து ஆரம்பிங்க. ஒவ்வொரு விரலாக கட் பண்ணிவிடுங்க. வலி என்னென்ன அவனுக்கு தெரியணும். கூடவே அவன் உயிர் மட்டும் போகவே கூடாது. அணுவா சித்திரவதை பட்டவன் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்புவார். இவர் அப்படியே இவருடைய மேன்ஷனில் போய் இவருடைய ரூமில் ஏறும்போது அந்த பெட்ஷீட் எதுவுமே மாற்றலை, அது அப்படியே தான் இருக்குது. அப்போ தான் உங்களை பற்றின நினைப்பு அவருக்கு வருது. அவர் அப்படியே கிளம்பி மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாரு. வரும்போது அந்த டாக்டர் பார்க்குறதுக்காக அவருடைய ரூமில் என்ட்ரு ஆகுறாரு. வந்துட்டியா? என்ன அந்த பொண்ணு உயிரோடு இருக்காளா இல்லை செத்துட்டாலும் தெரிஞ்சிருக்கா? வந்திருக்கியா? அவள் எப்படி போனால் எனக்கு என்ன, எல்லாமே தெரியும். ஒரு 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 ஸ்வெட்டுக்காக இதுக்காக நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்னு தான் எனக்கு புரியலை. ஏன்னா ஸ்வெட்டா ஒரு பொண்ணை பார்த்து எப்படிடா? ஜிமின், சின்ன வயசுலேருந்தே உங்களை 2 பேர்த்தையுமே நான் தான் பார்த்து வளர்த்துட்ருக்கேன். ஒரு பொண்ணுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு உங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க, அதே மாதிரி தான் நானும் உனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துட்ருக்கேன். நம்ம கேங்கோடைய ரூலே என்ன? பொண்ணுங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது. ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க? அவ்வளோதான். ஒரு பொண்ணை கூட மதிக்க முடியாது. பணம் கொடுத்தா யார் கூட எப்போ வேணாலும் போவா. அது கேட்டோடனே அந்த டாக்டர் எந்திரிச்சு வந்து ஜிமினோடைய கண்ணத்திலே போட்டுன்னு அறிஞ்சிடுவார். என்ன நினச்சிட்ருக்க? ஷீ இஸ் வெர்ஜின். உங்ககிட்ட வர வரையிலும் ஒருத்தன் கூட அவளை தொட்டதில்லை. அப்போதான் இவருக்கு கண்ணு வைடாக ஓப்பன் ஆகுது. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ஜிமின், அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைக்கிறேன். உனக்கு தான் எங்கேயும் மூளை மழுங்கி போச்சு. என்ன பண்ணி வச்சிருக்க? இப்படியாடா? நீ ஒரு பொண்ணா கூட அவளை மதிக்க வேண்டாம், ஆனால் அட்லீஸ்ட் உயிருள்ள ஒரு ஒரு ஜீவனா கூட நீ ஒரு ஒரு கன்சிடரேஷன் கூட அந்த பொண்ணுக்கு நீ கொடுக்கல. அப்படி ஒவ்வொரு இடத்துல தசை பிஞ்சு போயிருக்கு. நீ கட்டிச்சு வச்சிருக்க. என்ன பண்ணி வச்சிருக்க ஜிமின் அப்படின்னு அவர் ரொம்ப கோவப்பட்டு பேசுறாரு. இவர் அப்படியே அங்கேயே உட்காந்துட்டாரு. உண்மையாலுமே அவ வர்ஜினா இருந்தாளா? அப்போ அவளை முதல்ல தொட்டது நான் தானா?
உங்ககிட்ட தானே இவ்வளோ நேரமா அதை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் அப்படியே தலையில் கையை வச்சு அங்கேயே உட்காந்துட்டாரு. ஐ வாண்ட் டு see her. ஐசியூவில் இருக்கா, போய் பார்க்கலாமா? போய் பாரு. அவர் அப்படியே அங்கிருந்து எந்திரிச்சு போகிறாரு. ஐசியூவில் உள்ளே என்ட்ரு ஆக முடியல, ஆனால் வெளியே அந்த ஒரு ஹோல் மாதிரி இருக்குது, அது வழியாக உங்களை பார்க்குறாரு. அவருடைய கண்ணெல்லாம் வந்து நிறையுது. அதே சமயத்தில் மறுபடியும் அவர் கண்ணு கோபத்தால் செவக்குது. அடுத்த செகண்டே அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து விறுவிறுன்னு அவர் கிளம்பி போகிறாரு. போயிட்டு உங்களோட அந்த கொலீக்ஸ் 2 பேரையுமே அவரே அடித்து உதச்சி அவருடைய அந்த சைமனை எங்கே கட்டி வச்சுருக்காங்களோ அந்த இடத்துக்கே கொண்டு வந்துட்டாரு. வந்ததுக்கப்புறமா தான், என்னது இது, இந்த பொண்ணை எந்த இடத்துல இந்த மாதிரி பண்ண? சார் சார் அது சும்மா சும்மா மோர்ஃப் பண்ணேன் சார், ஃபேஸை மட்டும் மோர்ஃப் பண்ணேன். மோர்ஃப் பண்ணியா? ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவரை போட்டு அடிக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த மொபைலில் மறுபடியும் ஸ்வைப் பண்ணி அதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்குறாரு. பார்த்தா எல்லாமே சிமிலராக இருக்கும். அந்த ஃபேஸ் மட்டுமே மாறி இருக்குமே தவிர மற்றது எல்லாமே சிமிலராக இருக்கும். அப்போ தான் இவருக்கும் புரியுது மோர்ஃப் பண்ணியிருக்காங்க. இவர் மற்ற வீடியோ எதுவுமே பார்க்கல, மயனுடைய அந்த வீடியோ மட்டுமே பார்த்துருப்பாங்க. அதில் தான் இவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நடந்திருக்கும். அவர் அப்படியே அவர் காதில் நீங்கள் நைட்டு அழுதது புலம்புனது இதெல்லாமே தான் காதில் வந்து விழுந்துகிட்டே இருக்கு. நீங்கள் எவ்வளோ வாட்டி சொல்லியிருப்பீங்க, சார் சத்தியமாக நான் இதெல்லாம் பண்ணல சார், சார் விடுங்க சார், மன்னிக்குது சார், இது மட்டும் வேண்டாம் சார், விட்டுடுங்க சார், என்ன சொன்னாலும் பண்ணுறேன் சார், இது மட்டும் வேண்டாம், விட்டுடுங்க சார், நான் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுதுருப்பீங்க. எல்லாமே அவர் காதில் வந்து ஒலிச்சிட்டே இருக்கும். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்த க்ஷணமே அவர் கன் எடுத்து உங்கள் அந்த 2 கொலீக்ஸையும் ஷூட் பண்ணி அந்த இடத்துல மர்டர் பண்ணியிருப்பார். இதெல்லாமே முடிச்சுட்டு அவர் திரும்பி ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருப்பார். வந்து அந்த ஐசியூ பார்ட் முன்னாடி அந்த சின்ன ஹோல் வழியாக உங்களை பார்க்குறாரு. உங்களை பார்க்குறதுக்கான அந்த திம்பு கூட அவருக்கு இல்லை. ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. அவருடைய கண்ணெல்லாம் ரொம்ப நெறிஞ்சு வழியுது. அந்த டைமில் அவருடைய ஷோல்டரில் ஒருத்தங்க கை வைக்கிறாங்க. டாக்டர், அவளுக்கு இப்போ எப்படி இருக்கு? பயப்படாத ஜிமின், இன்டர்னலாக ரொம்ப இன்ஜுரியெல்லாம் இல்லை, அதனால் தப்பிச்சிட்டா. இப்போது கொஞ்சம் பெட்டராகி வந்துட்டுருக்கா. கிட்டத்தட்ட ஒரு 14 நாளாச்சும் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டி வரும். ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்க வேண்டி வரும். உடம்புல அனுபவித்த வலியை விட மனசில் ரொம்ப வலி ஏற்பட்டிருக்கு. பயத்தில் நடுங்கிட்டே இருக்கா. இதுக்கப்புறமா கொஞ்சம் சைக்கிக்கான ட்ரீட்மெண்ட்டும் கூட கொடுக்க வேண்டி வரும். பிகாஸ் மென்டலி ரொம்ப எஃபெக்டாக இருக்கா. கான்ஷியஸ் வந்தாளா? கான்ஷியஸ் வந்தா. அந்த டைமில் தான் ரொம்ப பயந்தா. பக்கத்துலேயே யாரையுமே நெருங்க விடலை. எந்த ஜென்னை பார்த்தாலும் ரொம்ப பயப்படுறா. அதனால தான் சைக்காலஜிக்கலாக ரொம்ப எஃபெக்டாக இருக்கா. இவருக்கு அழுக கண்ட்ரோல் பண்ணாமல் வருது. அப்படியே டாக்டரை கட்டி பிடிச்சிட்டு வெளியே அந்த அழற சத்தமே கேட்கல. ஆனால் அவருக்கு கண்ணு வழிஞ்சுட்டே இருக்கு. அவருக்கும் புரியுது, டாக்டருக்கும். அப்படியே அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்துகிறாரு. இந்த பொண்ணை என்ன பண்ணலான்னு நினச்சிட்ருக்க? அவள் எனக்கு சொந்தமானவ. நான் தப்பு பண்ணிட்டேன், சரிதான். அதுக்கு பிராயச்சித்தமாக இதை பண்ணலை. என்னைக்கு முதல்ல அவளை பார்த்தேனோ அன்னைக்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்னோடய லைஃப் லாங்க இவ தான் என்னோடய சோல்மேட்டாக வர போகிறான். இடையில நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் எல்லாத்துக்குமே. அவளை விட மாட்டேன். யாருக்காகவும் எதுக்காகவும் அவளை விட மாட்டேன். நல்ல முடிவு தான். ஆனால் அந்த பொண்ணுக்கு உன்னை என்ன பண்ணியாச்சும் அவளை நான் என்னை அக்செப்ட் பண்ணிக்க வச்சுப்பேன். கண்டிப்பாக எவ்வளோ முயற்சி வேணாலும் நான் எடுப்பேன்.
சாரி கேட்கறதுக்காக இல்லை, அவள் என்னை ஏற்றுக்கிறதுக்காக அப்படின்னு அவர் சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியிருப்பார். மறாவது நாள் நீங்கள் லைட்டாக கண்ணு முழிச்சு பார்க்குறீங்க. பார்க்கும்போது அந்த இடத்துல ஜீவன் இருந்துட்டுருக்காரு. நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. வேணாம், என்ன என்ன ஒன்றும் பண்ணாத, பக்கத்துல வராத. டாக்டர், டாக்டர், யாராச்சும் வாங்க, யாராச்சும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழறீங்க. அதை பார்க்கும்போதே அவர் அங்கே நிற்கல, அந்த ரூம்ல இருந்து வெளியே போயிட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் அழுக மட்டும் நிறுத்தலை, ரொம்ப பயந்துட்டு நடுங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே டேஸஸும் ஸ்கிப் ஆகுது. கொஞ்ச நாள் முடியுது. கிட்டத்தட்ட நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி 6-7 நாள் கிட்ட ஆயிருக்கும். நீங்கள் படுத்துட்டு இருக்கீங்க. பார்த்தா பின்னாடி இருந்து உங்களை யாரோ கூப்பிடுறாங்க, வாயனா. அந்த சவுண்ட் கேட்டபோதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் பாடியெல்லாம் ஷிவராக ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் அப்படியே அழ ஆரம்பித்து சத்தம் போடுறதுக்குள்ளேயே அவர் உங்கள் பக்கத்தில் வந்து உங்களோட வாயை க்ளோஸ் பண்ணியிருப்பாரு. சத்தம் போடாத, பேசாம இரு. மிரட்டுறாரு. நீங்கள் அப்படி கப்பு சுப்புன்னு ஆயிட்டீங்க. ஆனால் கண்ணிலேருந்து டியர்ஸ் மட்டும் வந்துட்டே இருக்கு. ஏன் நீ சாப்பிடல சரியா? டாக்டர் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. எதனால் சாப்பிடல? எதுவுமே பேசல. ஏன்னா அவர் உங்கள் முகத்தில் கை வச்சிருப்பாரு. அப்பதான் அவர் ரிலீஸ் பண்றாரு. இதுக்கு வந்து என்ன பண்ண போற? இன்னும் என்னதான் மிச்சம் இருக்கு? எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. என்ன தயவு செஞ்சு விட்டு. அழாத, அழறத முதல்ல நிறுத்து. இப்போ எதுக்கு அழற? நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணேனா? ஏதாச்சும் பண்ண வந்தேனா? வேண்டாம் சார், பக்கத்து வராதீங்க. அழாதன்னு சொல்கிறேன். நீங்கள் அப்படியே கண்ணை தரிச்சிட்டு, நான் அழல, பக்கத்துல வராதீங்க ப்ளீஸ். அப்போது அவர் கையில் இருந்து ஒரு பவுல் எடுப்பார். பார்த்தா அதில் கஞ்சி இருக்கும். அது உங்ககிட்ட கொடுக்குறாரு. சாப்பிடு. எனக்கு வேண்டாம், எனக்கு பசிக்கல, வேண்டாம். இங்கிருந்து முதல்ல வெளியே போங்க. சாப்பிடுன்னு சொன்னேன். உங்களுக்கு பயமாயிடுச்சு. அப்படியே அதை வாங்கி நீங்கள் அப்படியே சீக்கிரமா சாப்பிட்றீங்க. உங்களுக்கு பொறையேறுது. அப்போ அவர் லைட்டாக உங்கள் தலையை தட்டி கொடுத்து பக்கத்துலேருந்து ஹாட் வாட்டர் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்கள் அதையும் வாங்கி அதுவும் அவசரமாக குடிச்சிட்டு இந்த பிள்ளை அதில் ஒரு பருக்கு கூட மிச்சம் வைக்காமல் அந்த கஞ்சியை ஃபுல்லாக குடிச்சிருப்பீங்க. குடிச்சிட்டு அவர் கையில் கொடுத்துட்டு, இப்போ போங்க, நீங்கள் சொன்னது தானே பண்ணிட்டேன், வெளியே போங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள் தலையில் கை வைக்க வருவாங்க. அதுக்குள்ளேயே உங்களுக்கு வீசிங் மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கும். அவர் அப்படியே டாக்டர் டாக்டர் அப்படின்னு கூப்பிடுறாரு. வந்தபோது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்க வந்து, என்ன ஜிமின் பண்ணியிருக்க, நீ முதல்ல வெளியே போ. இல்லை, நான் ஃபுட் கொடுக்கலான்னு தான். என்ன உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல. நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் நர்ஸை கூப்பிட்றாங்க. அங்கே என்னமோ ஃபர்தராக ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நடக்குது. இவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. இவருக்கும் ரொம்ப பயமாக இருக்குது. கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் அப்படியே மயங்கிட்டீங்க. அப்போ தான் டாக்டர் வந்து சொல்கிறாரு, அவள் ரொம்ப பயந்துருக்கா ஜிமேன். நீ நினைக்கிற மாதிரி இல்லை அவளுடைய கண்டிஷன். நீ மிரட்டி அதட்டி வேலை வாங்குற ஒரு சிச்சுவேஷனில் அவள் இல்லை. சொன்னால் புரிஞ்சுக்கோ. கொஞ்ச நாளைக்கு அவளை ஃப்ரீயாக விடு. முதல்ல அவள் மைண்டு கிளியர் ஆகட்டும். இந்த பயத்திலிருந்து அவள் வெளியே வர்றதுக்கே எவ்வளோ காலம் எடுக்கணும் தெரியுமா உனக்கு? நீ என்ன நினச்சிட்டு இருக்க? லிட்ரலி நீ என்ன பண்ணியிருக்க அவளுக்குன்னு தெரியுதா? ரேப் பண்ணியிருக்கடா, குட்டூரமாக நடந்திருக்க. ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க டாக்டர். எவ்வளோ செலவானாலும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு எதுவுமே தெரிய வேண்டாம். ஆனால் நான் ஃபர்ஸ்ட் டைம் அவளை பார்க்கும்போது அவள் எப்படி இருந்தாலோ அது மாதிரி அவள் எனக்கு திரும்ப கிடைக்கணும். எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்ட, அது மாதிரி கிடைக்கணும்னு. மைண்டுங்கிறது அவ்வளோ சுலபமாக மாற்ற முடியும்னு நினைக்கிறியா ஜிமினி? அந்த பொண்ணு இடத்துல நீ இருந்தா அது உனக்கு புரிஞ்சிருக்கும். அது எப்படி? நீ தான் யாரை பார்த்தாலும் கொல்றது வெட்டுறது
அப்படியே நடந்துட்டு இருக்கே, உனக்கெல்லாம் அதை பற்றி சொன்னால் எப்படி புரியும்? நீயே யோசிச்சு பாரு, உன் தங்கச்சிக்கு யாராச்சும் இப்படி பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்னு. அது கேட்டபோது அவருக்கு ரொம்ப கோபம் வந்து டாக்டரோட சட்டையில் அப்படியே ஏறி பிடிச்சிருப்பாரு. என்ன ஜிமின், கோபம் வருதா? யோசிச்சுக்கோ, வயனுக்கு நீ என்ன பண்ணியிருக்கேன்னு நல்லா யோசிச்சுக்கோ. அப்படியே அவர் ரிலீஸ் பண்ணுறாரு டாக்டரை. அவள் உண்மையாலுமே ரிக்கவர் ஆகி நல்லா வரணும்னு நீ நினச்சிட்டு இருக்கேன்னா தயவு செஞ்சு அவளை கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயாக விடு. அவளை பார்க்க வராத, அவகிட்ட பேசாத ப்ளீஸ் அப்படின்னு மட்டும் அவர் சொல்லிட்டு போயிருப்பார். அப்படியே ஜிமினும் அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. அன்னைக்கு நாள் நைட்டு உங்களுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக ஒரு சிஸ்டர் வருவாங்க. நீங்கள் படுத்துட்டு இருக்கீங்க. அப்போது அவங்கள பார்த்தோன்னே நீங்கள் எந்திரிச்சு உட்காடுறீங்க. அந்த சிஸ்டர் உங்கள் ஃபேஸ் எல்லாம் எதுவுமே பார்க்கல, மெடிசன் எடுத்து உங்கள் கையில் கொடுக்குறாங்க. அப்படியே அவங்க பக்கெட்டில் இருந்து ஒரு ஃபோன் எடுத்து அந்த டேபிளில், அங்கே பக்கத்துலேயே ஒரு குட்டியோண்டு டேபிள் இருக்கும், அந்த டேபிளில் வச்சுட்டு உங்களை ஃபேஸ் பண்ணவே இல்லை, அவங்க சிரிஞ்ச் ஃபில் பண்ணுற மாதிரி அந்த சைட் திரும்பி நின்றுட்டு, உனக்கு யாரையாச்சும் கூப்பிடுறதுக்கு இருந்துச்சுன்னா என்னோட மொபைல் யூஸ் பண்ணி கூப்பிட்டுக்கோ. உனக்கு ஹெல்ப் வேணும்னா யாருக்காச்சும் கூப்பிடணுன்னா அந்த மொபைல் எடுத்து கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு மொபைல் எடுக்காமலே போவாங்க. நீங்கள் உடனே எடுத்து உங்களுடைய ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டான ஒருத்தங்களுக்கு கூப்பிடுறீங்க. வித்தின் ஹாஃப் அன் ஹவர்லேயே அவங்களும் உங்களை அட்மிட் பண்ணியிருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. வாயனா அப்படின்னு சொல்லிட்டு டாம்னு சொல்லிட்டு ஒரு பையன்தான் உங்கள் பக்கத்தில் வர போகும்போது, டாம் டாம் ப்ளீஸ் பக்கத்தில் வராத, என் பக்கத்தில் வராத, எனக்கு எனக்கு பயமாக இருக்கு. என்னடி, நான் தாண்டி. தெரியும், ஆனால் என்னால் பழைய மாதிரி யாரு கூடயுமே சகஜமாக பழக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழறீங்க. அப்போது டோம் கூட உங்களுடைய வேற ஒரு ஃப்ரெண்ட் ரோஸும் வந்திருப்பாங்க. என்னாச்சு வாயனா, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் உங்களை கட்டிப்பிடிப்பா. நீங்கள் நடந்த எல்லா விஷயமே சொல்லிட்டீங்க. இப்போ என்ன பண்ணலாம்னு நினச்சிட்ருக்க அப்படின்னு டாம் கேட்கும்போது, தெரியல, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, பயமாக இருக்கட்டும், என்னை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிடுயா, என்னால் மூச்சு விட கூட முடிய மாட்டேங்குது, தனியாக இருக்கும்போது பயமாக இருக்கு, ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கு. நிறைய பேர் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, இருந்து கூட எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கு, என்னை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் அழுதுட்டு கேட்குறீங்க. அப்போ ரோஸ், டாம் நம்ம பிளான் பண்ண மாதிரியே பண்ணிடலாம். சைமனோடைய கல்யாணத்துலேருந்து எப்படி இவ்வளோ எஸ்கேப் பண்ணலான்னு நம்ம பிளான் பண்ணுவோமோ அதுவே இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு டாம் உடனடியாக அவர் மொபைல் எடுத்து, மேம் நான் டாம் பேசுகிறேன். கர்த்தரே, என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிச்சிட்டோம் மேம். அவள் ஹாஸ்பிட்டலில். என்னாச்சு? எல்லாத்தையுமே சொல்கிறேன் மேம். முதல்ல அவளை இங்கேருந்து எங்கேயாச்சும் அனுப்பணும். நீங்கள் சொன்ன மாதிரி திருகே பண்ணிடலாமா? அவளுடைய பாஸ்போர்ட்டில் இருந்து எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவளையும் கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க ஃபோனில். உங்களுக்கு ஃபோன் கொடுத்து ஹெல்ப் பண்ண அந்த சிஸ்டரோடைய ஹெல்ப்போடையே நீங்கள் ஒரு நர்ஸ் மாதிரி கெட்டப் போட்டு அங்கேருந்து நீங்கள் வெளியே கிளம்புறீங்க. யாருமே கண்டுபிடிக்கல. கூடவே டாமும் ரோஸும் வந்திருப்பாங்க. அப்படியே நீங்கள் போகிறது உங்கள் காலேஜில் உங்களை டீச் பண்ணுற ப்ரொஃபஸரோடைய வீட்டுக்கு தான். ஒரு லேடி ப்ரொஃபஸர் தான், ரொம்ப ஏஜான ஒரு ப்ரொஃபஸர். மேம் வாயனா, என்னம்மா ஆச்சு? அப்போது நடந்த விஷயம் எல்லாமே அவங்களுக்கும் தெரியுது. சொல்லிட்டீங்க. கர்த்தரே, எந்த பொண்ணுக்குமே நடக்கக்கூடாத ஒரு விஷயம் உன்னோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. சரி, இந்த அட்ரஸுக்கு போனி நான் அனுப்பிட்டு வந்தேன்னு சொல்லு. கண்டிப்பாக அவங்க உன்னை பத்திரமா பார்த்துப்பாங்க. யாரும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. தைரியமாக இரு. அவர் கூட இருந்தேன்னா
யாரும் ஒன்று சீண்டி கூட பார்க்க மாட்டாங்க. தைரியமாக போ. இந்தியாவா? ஆமாம்மா, இந்தியா தான். நீ இந்தியா போக போகிற. அப்புறம் டோம் அண்ட் ரோஸ், நீங்களும் கிளம்புறீங்க. வயன் கூடயா மேம் அப்படின்னு ரோஸ் கேட்கும்போது, இல்லை, நீங்கள் வேறு கண்ட்ரிக்கு போக போகிறீங்க. வயன் சொன்னதை வச்சு பார்க்கும்போது இந்த விஷயத்துக்கு பின்னாடி சின்ன ஒரு ரவுடி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. அதனால் உங்கள் உயிருக்கு கூட பிரச்சனை வந்துடலாம். ஸோ பெட்டர் நீங்கள் இங்கேருந்து கிளம்புறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வேறு ஏதோ ஒரு சொல்லியிருப்பாங்க. அவங்களும் கிளம்புறதுக்காக ரெடி ஆகுறாங்க. நீங்கள் 3 பேருமே எப்படியோ ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிட்டீங்க. இருந்தாலும் நீங்கள் நடக்கும்போதும் அதே மாதிரி எங்கேயாச்சும் உட்காரும் போதும் உங்கள் பக்கத்தில் யாராச்சும் வந்தாங்கன்னா, அதுவும் மெயினாக மென்ஸ் யாராச்சும் வந்தாங்கன்னா அப்படியே விடவெடுத்து போயிடுறீங்க, அப்படியே நடுங்குறீங்க. அதெல்லாம் டோமும் ரோஸும் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ அவ்வளோ பாவம். நீங்கள் யார்கிட்டையுமே எதிர்த்து கூட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க. அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புள்ள பூச்சி அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததை பற்றி உங்களுக்கு யோசிக்கும் போதே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போது ரோஸ், வாயனா நீ தனியாக போயிடுவியாடி? தெரியல, எனக்கு பயமாக இருக்கு. நான் எப்படி போவேன்னு தெரியல. பயப்படாத, மேம் தான் சொல்லியிருக்காங்கல்ல, நீ அங்கே போன உடனே கரெக்டாகிடுவ, நம்பிக்கையாரு. தெரியல என் வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்கேன்னு. அழாத வாயனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே போர்டிங்க்கு உங்களை கூப்பிட்றாங்க. நீங்கள் அப்படியே கிளம்பி போகிறீங்க. ரோஸையும் டோமையும் அப்படியே திரும்பி பார்த்து அப்படியே கண்ணில் தண்ணீரை வச்சுட்டு உங்களுக்கு சிரிக்க முடியல, இருந்தால் கூட ஒரு ஃபேக் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே உள்ளே கிளம்பி போகிறீங்க. நீங்கள் அங்கே கட் பண்ணால் கரெக்டாக இப்போது இந்தியாவில் வந்துட்டீங்க. சவுத் இந்தியாவில் வந்திருக்கீங்க. ஊட்டி இல்லைன்னா கொடைக்கானல் அந்த மாதிரி ஒரு இடம் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு தான் வந்திருக்கீங்க. ரொம்ப குளிராக இருக்கிற ஒரு பிளேஸ், அது எது வேணாலும் வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படியே ஒரு பெரிய வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறீங்க. அந்த வீடு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா ஃப்ரண்டில் ஃபுல்லாகவே கிளாஸால் ஆன டோர்ஸ் தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது அந்த இடம். அது பக்கத்துலேயே ஒரு மார்ஷல் ஆர்ட்லாம் கற்றுக் கொடுக்குற ஒரு கட்டிடமும் இருக்குது. நீங்கள் அதையும் பார்க்குறீங்க. எல்லாமே ஒரே காம்பவுண்டில் தான் வந்துட்டுருக்கு. நீங்கள் மெதுவாக உள்ள என்ட்ரு ஆகுறீங்க. பார்க்கும்போது ஒரு தாத்தா அங்கே பூச்செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டுருப்பாங்க. நீங்கள் அவர்கிட்ட போய், சார், நான் வந்து கொரியாவிலேருந்து வந்திருக்கேன். என்னோட பேர் வாயன். கிறிஸ்டி மேம் தான் சொல்லிவிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே அவர் அங்கேருந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறத நிப்பாட்டிட்டு உங்கள் பக்கத்தில் வருவாங்க. நீங்கள் பயப்படுறீங்க அவர் பக்கத்தில் வரும்போது. அவர்கிட்ட ஒரு லெட்டரை மட்டும் கொடுத்துட்டு ஒரு 10 ஸ்டெப் தள்ளி நிற்கிறீங்க. அப்போது அந்த லெட்டரில் உங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தை பற்றியுமே விவரமாக எழுதியிருக்கும். பயப்படாதம்மா, வா என் கூட உள்ளவா அப்படின்னு மட்டும் அவர் சொல்வார். நீங்கள் பயந்துட்டே 10 ஸ்டெப் தள்ளி தான் அவர் பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க. உள்ளே வந்து அங்கே ஒரு சேர் இருக்கும், அதில் அவர் உட்கார்றாரு. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சோஃபா இருக்கும். உட்காந்துக்குமா? இல்லை இல்லை சார், நான் நின்றுக்கிறேன். உட்காந்துக்கோ, பயப்படாத. இங்கே யாருமே உன்னை எதுவுமே பண்ண மாட்டாங்க. நீங்களும் அப்படியே போய் மெதுவாக அங்கே உட்காடுறீங்க. சரி சொல்லு, யார் அவன்? தெரியாது. அவன் பேரு? தெரியாது. அவனுடைய ஊரு? கொரியான்னு நான் நினைக்கிறேன். அதுவும் எனக்கு கரெக்டாக தெரியாது. சரி, எந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தா? அப்போது அந்த ஹாஸ்பிட்டல் நேம் மட்டும் சொல்கிறீங்க. சரி, உடனடியாகவே அதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன். சார், அதெல்லாம் தேவையில்லை சார். அங்கே எதுவுமே பண்ணாதீங்க. யார் எப்படியோ போட்டோம், எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு இப்போ பாதுகாப்பு தான் வேணும் சார். எனக்கு மறுபடியும்
அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காம இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றியெல்லாம் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி யாருக்காச்சும் தண்டனை கொடுக்கணும் அந்த மாதிரியெல்லாம் நினைக்கிறீங்கன்னா சுத்த வேஸ்ட் தான். யாரையும் ஹர்ட் பண்ணியதுனால இல்லை நான் அவங்களுக்கு தண்டனை கொடுத்ததுனால எனக்கு நடந்தது இல்லைன்னு ஆயிடாது. அவங்கள தண்டிக்கிறதுனால நான் ஹாப்பியாகவும் இருக்க மாட்டேன். இன்கேஸ் நீங்கள் தேடி போய் அவங்க நான் இங்கே தான் இருக்கேன்னு கண்டுபிடிச்சி வந்து என்ன ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா கொன்று கூட போட்டால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவன் பேசுனதை வச்சு பார்க்கும்போது என்ன மொத்தமாகவே உயிரோடு ஆனால் சாவடிப்பான்னு மட்டும் தோணுது. ப்ளீஸ் அதை விட்டுடுங்க, தேடி போவாதீங்க ப்ளீஸ். சரி, தேடி போகல. இப்போ என்ன, உனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, அது மட்டும்தானே வேணும். நீ எவ்வளோ நாள் வேணாலும் இங்கே இருக்கலாம். நீ விருப்பப்பட்டா உன்னுடைய லைஃப் பூராவே நீங்கள் இங்கே இருக்கலாம். புரியுதுல்லம்மா? புரியுது புரியுது சார். சித்ரா, அப்போது உள்ளிருந்து ஒரு பொண்ணு குதிச்சு குதிச்சு வருது. ரொம்ப சுட்டுத்தனமாக இருக்கா. கிட்டத்தட்ட ஒரு 17-18 வயசு அவ்வளோதான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு. மாஸ்டர் வந்துட்டேன். திஸ் இஸ் வானா. அவங்களுக்கு கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ. அவங்களுக்கான ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கோ. ஐ, புதிய அக்காவா? ஹாய். நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிக்கிறீங்க, ஆனால் உங்கள் கண்ணெல்லாம் நிறைஞ்சிருக்கு. என்னாச்சுக்கா, எதுக்கு ஆடுறீங்க? இங்கே வந்துட்டீங்கல்ல, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம மாஸ்டர் சால்வ் பண்ணி விட்டுருவாரு அப்படின்னு ரொம்ப ஜோவியலாக அந்த பொண்ணு பேசுத. நீங்கள் சிரிச்சுட்டு லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே அங்கே உட்காந்துருக்கீங்க. அப்படியே அந்த பொண்ணு அட வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி எடுத்துட்டு போறா. அதே சமயம் ஜிமினோட இடத்துல என்ன நடக்குதுன்னா, நீங்கள் அங்கே ஹாஸ்பிட்டல் இல்லைன்னு அவருக்கு தெரிய வந்திருக்கும். ரொம்ப பைத்தியக்கார மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. எங்கே போயிருக்கீங்க, என்ன இருக்கீங்கன்னு தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஏர்போர்ட்டில் வந்து அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா தான் அவருக்கு நீங்கள் இங்கே இல்லைன்னு தெரியவே வந்திருக்கும். எல்லா இடத்துலையுமே சர்ச் பண்ணுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. அப்படியே வந்து டாக்டர் பார்த்து, உங்களை நம்பித்தானே இங்கே விட்டுட்டு போனேன். நான் அப்போவே சொன்னல அவளை எங்கேயும் விட வேண்டாம், அங்கேயே மேன்ஷனில் வச்சு பார்த்துக்கலான்னு. நீங்கள் தானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தீங்க. ஏங்க என்னோட வாயனா ஏங்க? எனக்கு அப்ப வேணும். ஜிமின், முதல்ல கொஞ்சம் காமாயிரு. எதுக்கு எடுத்தாலும் இப்படி கோவப்பட்டுட்டு இருக்காத. எனக்கு அவ வேணும் டாக்டர். எனக்கு இப்போ உலகத்துல அவ மட்டும்தான் சொந்தம்னு சொல்லிட்டு இருக்க ஒருத்தி. அவ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் தேங்க அவரு டாக்டரை பார்த்து சொல்லிட்டு இருப்பாரு. பார்த்துக்கலாம், கொஞ்சம் கூல் டவுனாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் நர்ஸ் வேஷம் போட்டுண்டு அங்கேருந்து தப்பிக்கிறது, உங்கள் கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் வர்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை தெரிஞ்சதுனாலேயே அவங்க எங்கே இருக்கான்னு சர்ச் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சர்ச் பண்ணுறதுக்காகவும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படியே உங்கள் சைடு பார்த்தோன்னா, நீங்கள் மறாவது நாள் காலையில் எந்திரிக்கிறீங்க. நைட்டெல்லாம் உங்களுக்கு சரியாக தூக்கமே இல்லை. கெட்ட கனவுகள். கண்ணை மூடினாலே ஜிமின் தான் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறாரு. உங்களுக்கு பயமாக இருக்குது, தனியாக தூங்குறதுக்கே பயமாக இருக்குது. சித்ராவையும் உங்கள் கூட அலோவ் பண்ணல. நீங்கள் தனியாகவே இருக்கிறன்னு ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் பகல் பூரா சித்ரா உங்களை தனியாக விடுறதே இல்லை. ஏதாச்சும் பேசிட்டு உங்களை சிரிக்க வச்சுட்டே இருப்பா. சைட் பை சைடாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். அந்த தாத்தா, அந்த மாஸ்டர் உங்களுக்கு தேவையான சைக்காலஜிக்கலாக தேவையான அந்த சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஒரு லேடி டாக்டரை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. டே பை டேயாக நீங்கள் அப்படியே இம்ப்ரூவ் ஆகி வந்துட்டே இருக்கீங்க. அங்கே இருக்கிற நேச்சர்னாலையா, இல்லை இவ்வளோ பாசமாக உங்களை பார்த்துக்கிற நிறைய பேர் பக்கத்தில் இருக்கிறதுனாலையா தெரியல, இல்லை அந்த சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்டாலையா அதுவும் தெரியல. இப்போது பழைய வயனாவா நீங்கள் ரிட்டர்ன் ஆகுறீங்க. ரொம்ப அந்த ப்ளசண்டான ஃபீஸ் இப்போது உங்ககிட்ட இருக்குது. இப்போது அந்த மென்ஸ் யாராச்சும் உங்கள் பக்கத்தில் வந்தால்
அந்த ஷிவரிங் ரொம்பவே கண்ட்ரோலாக இருக்குது. மற்றவங்க கூட கொஞ்சம் சகஜமாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு நாள் நீங்கள் அப்படியே உட்காண்ட்ருக்கீங்க. பார்த்தா அன்னைக்குன்னு நீங்கள் ரொம்ப கார்ஜியஸாக ரெடியாக இருப்பீங்க. சாரியெல்லாம் கட்டிட்டு அவ்வளோ அழகாக இருப்பீங்க. மேக்கப் எல்லாம் இல்லை, ஆனால் எதுவுமே எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அப்போது சித்ரா வரா. அக்கா, என்னக்கா இன்னைக்கு சாரியில செம்ம கியூட்டா இருக்கீங்க நீங்க, எப்படி? அப்ப நீங்க சிரிச்சுட்டு, ஒன்றும் இல்லை, சும்மா தான். அக்கா சாரி சூப்பரா இருக்கு. அப்போ உங்க கண்ணு லைட்டா அப்படியே கண்ணீர் வருது. எதுக்குக்கா சும்மா சும்மா அழறீங்க? ஏன் சாரி நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அழறீங்க? இது என்னோட அம்மாவோட சாரி, அதான் திடீர்னு அவங்க ஞாபகம் வந்துச்சா. அம்மாவோட சாரி இன்னைக்கு? அக்கா இன்னைக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் டேவா? என்னுடைய பிறந்தநாள். அட சொல்லவே இல்லை, ஜமாய்ச்சிருவோம் அப்படின்னு நம்ம சித்ரா சொல்லிட்டு அப்படியே குடுகுடுன்னு ஓடுறா. சித்ரா எங்க போற? இப்ப வந்துடுறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ குடுகுடுன்னு ஓடி போய் மாஸ்டர் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ மாஸ்டர் உங்க பக்கத்துல வந்து, ஹாப்பி பர்த்டே மாவன், உன் வாழ்க்கையில இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கணும். இன்னைக்கு உன்னுடைய பிறந்தநாள் கிஃப்டா என்ன வேணும் சொல்லு, நான் தரேன். அப்ப நீங்க, என்ன மாஸ்டர், எனக்கு இவ்வளோ நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க, அதுவே எனக்கு பெரிய கிஃப்ட் தான். இப்போது நான் ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு துணிச்சல், தைரியம் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதை விட மார்ஷியல் ஆர்ட்ஸ் கூட கற்றுக்க வச்சுருக்கீங்க. இப்போது தனியாக எங்கேயாச்சும் போகிறதா இருந்தால் கூட என்னால் சுலபமாகவே போயிட்டு வர முடியுது. மற்றவங்கள பார்த்து பயம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. தைரியமாக எல்லோரும் கூடயும் பேசுகிறேன். இவ்வளோத்தையும் கொடுத்துருக்கீங்க மாஸ்டர், இதுக்கு மேலே என்ன எனக்கு வேணும்? என் வாழ்க்கையில் எங்கள் அப்பா அம்மா எனக்கு கொடுத்த ஆசையாக உங்களையும் இந்த ஊரில் இருக்கிறவங்களையும் எல்லாத்தையுமே நான் பார்க்குறேன். அப்போ அவரு உங்களை அப்படியே தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி, இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதாவே நடக்கணும். ஹாப்பியா இருமாவன், எப்பவுமே நாங்க எல்லாருமே உன் கூட இருப்போம். அப்ப சித்ரா, சரி அதெல்லாம் ஓகே, எப்படி இருந்தாலும் வாயனாக்காவுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா ஆனதுனால இந்த ஆசையோட எல்லாம் என்னால நிறுத்தவே முடியாது. அக்கா கிளம்புக்கா, நாம அப்படியே போய் இன்னைக்கு ஷாப்பிங் எல்லாம் பண்ணி இன்னைக்கு கொண்டாடிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அக்காவுக்கு பிறந்த நாள் சொல்லிட்டு அது பாட்டுக்கு கிடந்து குதிச்சுட்டு இருக்கோம். நீங்க பார்த்துட்டு சிரிக்கிறீங்க. அப்போ மாஸ்டரும், அவ சொன்னது உண்மைதான், போய் உங்களுக்கு தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் பணம் எடுத்து உங்க கையில கொடுக்குறாங்க. இல்ல மாஸ்டர், இதெல்லாம் தேவையில்லை. நான் என் பிறந்தநாள் கொண்டாடினதே இல்லை. இனிமே மாத்திக்கோ, எல்லாத்தையும் பழகிக்கோ, சந்தோஷமா இரு. இது உன்னோட வாழ்க்கை, உன்னோட சந்தோஷத்தை யாராலையுமே உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாது. நீ தான் முதல்ல உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும். சந்தோஷமா இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்க கையில பணத்தை கொடுத்துட்டு அவரு உள்ள போறாரு. அப்போ சித்ரா குடுகுடுன்னு ஓடி வந்து மாஸ்டர் கிட்ட, மாஸ்டர் 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 எங்க போறீங்க? எங்களை மட்டும் தனியா அனுப்ப பாக்குறீங்களா? அதெல்லாம் நட்டுக்க வீடு நட்டு கத்து, நீங்களும் எங்க கூட கிளம்பி வர போறீங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்டைலா ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிட்டு பேசிட்டு இருப்பா. அப்போ பொண்ணு மாதிரி எங்கேயாச்சும் கொஞ்சமாச்சும் நடந்துக்கோ சித்ரா. சின்ன வயசுல இருந்தே பசங்களை மாதிரியே எல்லாத்தையுமே பண்ண வச்சு இப்ப பொண்ணு மாதிரி நடக்க சொன்னா நான் எங்க இருந்து நடக்கிறது? இந்த வாய்க்கு மட்டும் உனக்கு எந்த குறையுமே இல்லை. என்ன பண்றது, என் மாஸ்டர் கூடயாச்சும் என்ன சகவாசம் வச்சிருக்கேன். சித்ரா வாயிலே அடி வாங்க போற, அடிங்க மாஸ்டர், முடிஞ்சா அடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடேன்னு சித்ரா ஓடி இருப்பா. அப்படியே நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்காக பக்கத்துலயே ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு நீங்க 3 பேருமே போறீங்க. உங்களுக்கு எதெல்லாம் தேவை இருக்கோ அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு என்னன்னா, இன்னைக்கு மாஸ்டருக்கு சமைச்சு போடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சரி க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கலாம்னு சொல்லி அதுக்குள்ளேயே ஒரு க்ரோசரி ஸ்டோர் இருக்கு, அங்க உள்ள போறீங்க. போனா கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே 1 by 1 கிளம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அங்க லாக் பண்றாங்க டோரையெல்லாம். அப்ப நீங்க திடீர்னு உள்ள ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க. அதுக்குள்ள அப்படியே உங்க கையில கொஞ்சம் பொருட்களை எடுத்து வச்சிருப்பீங்க, அதெல்லாம் துப்பு துப்புன்னு கீழே போட்டீங்க.
பார்த்தா ஆப்போசிட்டில் ஜிமின் நின்றுருக்காரு. உங்களுக்கு பேச்சே வரல, பயந்து நடுங்கிட்டு நின்றுருக்கீங்க. இவ்வளோ நாளாக வராத அந்த நடுக்கம், அந்த ஷிவரிங் இப்போ உங்கள் பாடியில் இருந்துட்டுருக்கு. அப்படியே நடுங்குறீங்க. அவர் பக்கத்தில் வரும்போது நீங்கள் அப்படியே பேக் ஸ்டெப் வச்சு பின்னாடி போயிட்டுருக்கீங்க. அவர் உங்கள் பக்கத்தில், ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாரு. தப்பிச்சிடலான்னு பார்த்தியா? என்னை விட்டுட்டு போயிடலான்னு பார்த்தியா? நீங்கள் எதுவுமே பேசலை. உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் மட்டும் வந்துட்டே இருக்கு. உங்கள் கை காலெல்லாம் நடுங்குது. அப்படியே நடுங்கிட்டு நின்றுருக்கீங்க. அவர் அப்படியே உங்களை டச் பண்ண வர்றதுக்குள்ளே பின்னாடி இருந்து வாயன் அப்படி ஒரு சத்தம் தான். அவர் திரும்பி பார்க்கும்போது அந்த மாஸ்டர் தான் நின்றுருக்காரு, அந்த வயசானவர். நீங்கள் குடுகுடேன்னு ஓடி போய் அப்படி பின்னாடி ஒளிஞ்சிப்பீங்க. அவருடைய கையை கட்டியாக பிடிச்சி நின்றுருக்கீங்க. என்னாச்சு? மாஸ்டர் மாஸ்டர் பயமாக இருக்கு மாஸ்டர். நம்ம போகலாம் மாஸ்டர். இங்கிருந்து எனக்கு கூட்டிகிட்டு போங்க மாஸ்டர். பயமாக இருக்கு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அழறீங்க. இவன் தானா? ஆமாம் மாஸ்டர், நம்ம போயிடலாம் மாஸ்டர். ப்ளீஸ் மாஸ்டர், வாங்க வாங்க போயிடலாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழும்போது உங்களையும் கூட்டிகிட்டு அவர் அங்கேருந்து வெளியே கிளம்புறாங்க. ஆனால் ஜிமின் எதுவுமே பேசலை. அவரும் உங்களை பார்த்து ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றாங்க. நீங்கள் அவரை திரும்பி திரும்பி பார்த்து மாஸ்டரோட கையை மறுபடியும் கட்டியாக இருக்க பிடிச்சிக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன்ல, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்த அந்த வண்டியிலேயே எல்லாருமே ஏறுறீங்க. நீங்கள் போகிறீங்க. திரும்பி பார்த்தா அந்த ஜிமினோட காரும் அதே மாதிரி அவருக்கு பின்னாடி நிறைய காரும் ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கோம். மாஸ்டர், அவங்க கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க. ஏதாச்சும் என்ன பண்ணிடுவாங்க மாஸ்டர். அப்போ மாஸ்டர், தைரியமா இருவாயனா. எவ்வளோ நாள் தான் நீ பயந்து பயந்து ஓடிட்டே இருப்ப? உன்னோட வாழ்க்கை புரியுதா? இவ்வளோ நாள் நான் இதுதான் உனக்கு கற்றுக் கொடுத்தேனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை திட்டுவார். இருந்தாலும் உங்களுக்கு அந்த பயம் நடுக்கும் விடலை. அப்போ சித்ரா அவங்க கையை பிடிச்சிட்டு அவளும் எதுவும் பேச மாட்டேங்கிறா. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்படியே உங்கள் வீடு வந்திருக்கும். உள்ளே போகிறீங்க. பார்த்தா ஜிமினும் அண்ட் ஜிமினோடைய அந்த கூட வர பாடி கார்ட்ஸ் அவங்க எல்லாருமே உள்ளே வர்றாங்க. இவர் போய் ஹாலில் இவர் எப்போவுமே உட்கார்ற அந்த சேரில் போய் உட்கார்றாரு. நீங்கள் அப்படியே அந்த சேருக்கு பின்னாடி வந்து நின்று பயந்துட்டு நின்றுருக்கீங்க. அப்போ ஜிமின் அந்த வீட்டுக்குள்ளே ஏறதுக்காக கால் வைக்க போகிறதுக்குள்ளே நில்லு. அப்போது கால் வைக்கவே இல்லை, வெளியே நின்றுருக்காரு. இந்த பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணம் நீதானா? கேட்குறேன்ல. அவர் அப்படியே அதிர்ச்சியான மாதிரி உடம்பு ஷிவராகுது. சாரி மாஸ்டர். என்ன சொல்லி உன்னை நான் வளர்த்தினேன், ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க ஜிமின்? உங்களுக்கு அதுக்கு மேல அதிர்ச்சி. என்னடா நடக்குதுங்க அந்த மாதிரி நின்று இருக்கீங்க. சாரி மாஸ்டர். நம்ம மாஃபியாவோட ரூல் என்னன்னு உனக்கு தெரியாதா? பொண்ணுங்களை எந்த காரணத்துக்காகவும் எந்த விதத்திலையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தானே வளர்த்திருக்கேன். அதே பிரேக் பண்ணிட்டியா? அவர் எதுவுமே சொல்லல. உள்ளவா. அப்படியே ஒரு உள்ள வர்றாரு. முட்டி போடு. அப்படியே முட்டி போட்டு உட்காந்துருக்காரு. வெளியே பாடி கார்ட்ஸ் எல்லாருமே இதை பார்த்து நின்றுட்டு இருக்காங்க. வாயன், நீங்க அதிர்ச்சியில் உறைஞ்ச மாதிரி நின்றுருக்கீங்க. இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் நீ சொல்லு. கொன்றுலாமா? நீங்க எதுவுமே பேசல. அப்படியே வாய் மூடிட்டு நின்றுருக்கீங்க. சொல்லுவேன். அப்போ பார்த்தா அவரு சித்ராவை கண்ணை காமிக்கிறாரு. இப்போ சித்ரா போய் ஒரு கன் எடுத்துட்டு வர்றாங்க. அதை கொண்டு வந்து உங்க மாஸ்டர் கையில் கொடுக்குறாங்க. ஷூட் பண்ணிடட்டா? நீ சொல்றதுதான் முடிவு. இவனை என்ன நான் பண்ணணும் அதை மட்டும் சொல்லு. இப்போவே பண்ணிடுறேன். நீங்க வேண்டான்ற மாதிரி தலையாசிக்கிறீங்க. அப்போ மறுபடியும் இவரு கண்ணை காமிக்கிறாரு. பார்த்தா பெல்ட் எடுத்துட்டு வருவாங்க சித்ரா.
கொண்டு வந்து உங்க கையில கொடுப்பாங்க. போ, போய் அடி. உன்னுடைய கோபம், உன்னுடைய வலி எல்லாம் தீர வரையிலும் அவனை அடி. அந்த கையில அந்த பெல்ட்டை வச்சுட்டு நீங்க அப்படியே நின்றுருக்கீங்க. போன சொல்றேன்ல அப்படின்னு ஒரு சத்தம் மட்டும்தான். நீங்க அப்படியே நடுங்கிட்டீங்க. மெதுவா நடக்கலான்னு பாக்குறதுக்குள்ளேயே அங்கேயே நீங்க மயங்கி விழுந்திருப்பீங்க. கொஞ்ச நேரத்திலே உங்க மூஞ்சில யாரோ தண்ணி தெளிக்கிறாங்க. நீங்க கண்ணை திறந்து பாக்குறீங்க. பார்க்கும்போது சித்ரா தான். எல்லாமே கனவா அப்படின்னு நினைக்கிறீங்க. லைட்டா திரும்பி பார்க்கும்போது அங்க ஜிமின் முட்டி போட்டபடியே உட்காந்துருப்பாரு. உங்களுக்கு அப்பதான் ரியலைஸ் ஆகுது எதுவுமே கனவில்லை, எல்லாமே நிஜம்தான்னு. எந்திரி வாயனா. அப்ப நீங்க எந்திரிச்சு நின்றுட்டு இருக்கீங்க. போய் அடின்னு சொல்றேன். இன்னையோட உன்னோட அந்த பலி உன் மனசுல இருந்து போகணும். போய் அடி, சாகிற அளவுக்கு அடி. யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. போ. நீங்க அப்படியே மெதுவா அவர் பக்கத்துல நடந்து போறீங்க. அப்படியே அந்த பெல்ட்டை அவர் முன்னாடி போயிட்டு அப்படி தூக்கி கெடாசி வீசுறீங்க. இதுக்கு மாஸ்டர், இதுக்கு நான் இவனை அடிக்கணும்? இவனை அடிச்சதுனால நான் பட்ட வலி, வேதனை எல்லாமே சரியாயிடுமா? நான் நான் எவ்வளோ அனுபவிச்சேன், எவ்வளோ நரக வலி அனுபவிச்சேன் எனக்கு மட்டும்தான் தெரியும் மாஸ்டர். நான் இப்படி இவனை அடிக்கிறதுனால மட்டும் எனக்கு நடந்தது எல்லாமே இல்லாம ஆயிடுமா? நான் சரியாயிடுவேனா? எதுவுமே தேவையில்லை மாஸ்டர். என்ன நிம்மதியா வாழ விட்டா மட்டும் போதும். மறுபடியும் கண் முன்னாடி இவங்க யாருமே வராம இருந்தா போதும். எனக்கு அது மட்டுமே போதும். என்ன தயவு செஞ்சு வாழ விடுங்கடா. நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல, புரிஞ்சுக்கோ. நான் யாருக்குமே என்ன ஒரு தீங்கும் பண்ணதில்லை, புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடு. என் கண் முன்னாடி இனிமே வராது. இது மட்டும்தான் எனக்கு உன்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. உன்னை ஹர்ட் பண்ணணும், உன்னை கொல்லணும், அந்த மாதிரி எந்த நினைப்பும் என் மண்டையில இல்ல. எனக்கு நிம்மதியா வாழணும். ப்ளீஸ் என்னை விட்டு போயிடு. என் வாழ்க்கையை விட்டு மொத்தமா போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அழறீங்க. அதை பார்த்து சித்ராவுக்கு பொறுக்கவே இல்லை. அவ அப்படியே குடுகுடேன்னு ஓடி வந்து உங்களை அப்படியே கட்டி அணைச்சிட்டு, ஒன்றும் இல்லை வாயனாக்கா, ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியா போயிடும், வா எந்திரி எந்திரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அழைச்சிட்டு அப்படியே கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்கிற அதாவது இவர் இருக்கிறதுக்கு பேக் சைடில் ஒரு உட்கார மாதிரி ஒரு இடம் இருக்கும். அங்கே கொண்டு போய் உங்களை உட்கார வச்சுட்டு உங்களை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அப்போ மாஸ்டர், அவ உன்னை மன்னிக்கலாம், ஆனால் நம்ம மாஃபியாவோடைய ரூல் படி நீ தப்பு பண்ணியிருக்க ஜிமன், அதுக்கான தண்டனை நீ வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெராசி எரிஞ்ச அந்த பெல்ட்டை அவர் எடுத்துட்டு சரி அடி. முதுகெல்லாம் அப்படி பொழக்குது, ரத்தம் அப்படியே ஒழுகுது, தெரிக்குது. ஆனால் அவ்வளோ வலியும் பொறுத்துட்டு அவரு லைட்டாக கூட சத்தம் போடலை, பொறுத்துட்டு இருக்காரு. அடி வாங்குறாரு. அவர் ஃபெயிண்ட் ஆகிற வரையிலும் அடிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரத்துக்கு மேலேயே அவர் அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா தான் அவர் லைட்டாக ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுறாரு. உங்களுக்கு அவரை அடிக்கிற ஒவ்வொரு வழியும் உங்கள் காதில் கேட்கும்போது உங்கள் பாடியும் அப்படியே ஷிவராயிட்டே இருக்கும், பயந்து நடுங்கிட்டு இருப்பீங்க. மாஸ்டர் அவரை அடித்து முடிச்சதுக்கு அப்புறமா, ஜிமினை கொண்டு போய் அந்த ரூமில் போடுங்க, எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் அவனுக்கு கொடுக்கக்கூடாது, பொழைச்சி வர்றதா இருந்தால் வரட்டும், இல்லைனா செத்து போட்டோம் அப்படின்னு மாஸ்டர் சொல்லியிருப்பாரு. உங்களையும் அதே மாதிரி சித்ரா உங்கள் ரூமில் கொண்டு போய் விட்டுருப்பாங்க. சித்ரா அன்னைக்கு பூரா அவங்க கூடயே தான் இருந்துட்டுருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரம் முடியும் போது சித்ரா தூங்கியிருப்பான். ஆனால் நீங்கள் தூங்கவே இல்லை. அப்படியே ஜன்னல் பக்கத்தில் போய் வானத்தை பார்த்து நின்றுட்டே இருக்கீங்க. அப்படியே நீங்கள் அங்கேருந்து வெளியே நடந்து வர்றீங்க. வரும்போது ஒரு ரூம் லைட்டாக திறந்து கிடக்கும். அதுக்குள்ளே எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் தான் அப்படியே படுத்துட்டு இருப்பாரு. அவர் ஷர்ட்லெஸ்ஸாக தான் இருப்பார்.
முதுகிலிருந்து அப்படியே ரத்தம் அப்படியே ஊத்திட்டு இருக்கும். அவ்வளோ ரணமாக இருக்கும் அந்த இடமே. உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாகவும் தோணுது. ஆனால் அவனுக்கு அது தேவைதான் அப்படின்னு தோணுது. டியூவல் மைண்டில் நின்றுருக்கீங்க. மறுபடியும் நீங்கள் அதை கண்டுக்காம உங்கள் ரூமுக்குள்ளேயே போகிறீங்க. போகிறதுக்குள்ளே சித்ரா எந்திரிச்சிருப்பா. உங்களை தேடி வெளியே வர்றதுக்காக நிற்கும்போது தான் நீங்கள் உள்ளே வரீங்க. அக்கா எங்கே போனக்கா? ஒன்றும் இல்லை, உனக்கு சும்மா பயந்துட்டேன் நான். அதொன்றும் ஒன்றும் இல்லை சித்ரா, இப்போ கொஞ்சம் நான் பெட்டராக இருக்கேன். அக்கா என்ன? உண்மையாலுமே ஜிமினானா தான் இப்படி பண்ணாரா உங்களை? அப்போ நீங்கள் அவளை கொஸ்டின் பண்ணுற மாதிரி பார்க்குறீங்க. இல்லைக்கா, உண்மையாலுமே ஜிமினானா தான் இதுக்கு எல்லாமே காரணமா? சித்ரா, உனக்கு நான் சொன்ன இதெல்லாம் புரியாது. ஏன்னா எந்த பொண்ணு வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதை உங்ககிட்ட சொல்லவும் என்னால் முடியாது. ஏன்னா நீ ரொம்ப சின்ன பொண்ணு, உங்ககிட்ட சொல்ல முடியாது. அக்கா, நீ என்ன அனுபவிச்சியோ அதை நானும் அனுபவிச்சிருக்கேன்க்கா. அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அவளை வைடாக பார்க்குறீங்க. என்னக்கா பார்க்குற? உனக்கு ஜிமினானா எனக்கு என்னோட சொந்த வீட்டில் என்னோட மாமா. ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். அந்த டைமில் ஜிமினானா தான் வந்து என்னை ரெஸ்கியூ பண்ணி காப்பாற்றினாரு. அதுக்கப்புறமா மாஸ்டர் இருக்காருல்ல, அவரு கூட கொண்டு வந்து விட்டார். ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். மாஸ்டர் வேற யாரும் இல்லை, ஜிமினானாவோடைய தாத்தா தான். அது உங்களுக்கு மறுபடியும் ஒரு அதிர்ச்சி. ஜிமினானா என்னை தாத்தா கிட்ட கொடுக்கும்போது எனக்கு 12 வயசு தான்க்கா. அந்த வயசுலேயே அனுபவிச்சுட்டேன். அதனால உங்கள் வரி என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் கண்டிப்பாக ஜிமினானா இப்படி பண்ணியிருப்பாருன்னு என்னால் நம்பவே முடியல. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, உங்களை அப்படி பண்ணாம மட்டும் என் கையில் கிடைச்சா நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு. எனக்கு இப்போ கூட இதை நம்பவே முடியலக்கா. உண்மையாலுமே ஜிமினானா தான். அப்போ நீங்கள் அவளை போய் கட்டி அணைச்சிக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, நீ அதை பற்றி யோசிக்காத. ஜஸ்ட் ஃப்ரீயாக விட. வானக்கா, என்ன சமாதானம் பண்ணாத. ஜிமினானா நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கெட்டவரெல்லாம் கிடையாதுக்கா. என்ன மாதிரி எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு தெரியுமா? உங்கள் விஷயத்தில் எங்கே தப்பு நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக அவ்வளோ பெரிய கெட்டவரெல்லாம் கிடையாது அப்படின்னு மட்டும் சித்ரா சொல்கிறா. உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. ஏன்னா பட்டது நீங்கள் தானே. சொல்கிறவங்களுக்கு சுலபமாக சொல்லிட்டு போக முடியலாம். நீங்கள் எதுவுமே பேசல. போய் மறுபடியும் அந்த விண்டோ பக்கத்துலேயே போய் வானத்தை பார்த்து நின்றுருக்கீங்க. சித்ரா மறுபடியும் வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கிறா. அக்கா சொல்லுக்கா, அவரை என்ன பண்ணணும் சொல்லு. எதுவாக இருந்தாலும் பண்ணிடலாம். உனக்கு நான் கொடுத்த ப்ராமிஸ். உன்னை இப்படி பண்ணவன என் கையில் கிடைச்சா என்ன பண்ணுவேன் நான் சொல்லியிருக்கணும். பண்ணிடட்டா, போய் அடிச்சுட்டு வந்துட்டா. எதுவுமே தேவையில்லை. நான் சொன்னல, அந்த ஒரு பார்ட்டியை என் வாழ்க்கையிலேருந்து மொத்தமாக நான் மறக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். சித்ரா, மறுபடியும் அதை பற்றி பேசாத, விட்டுடு. சரி அக்கா, நான் ஜிமினானாவை போய் ஒன்று பார்த்துட்டு வர்றேன். உங்கள் விஷயத்தில் தப்பு நடந்திருக்கலாம், ஆனால் என்னோட விஷயத்தில் சரியாக தான் அப்புறம் பண்ணியிருக்காரு. இரு அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வெளியே போகிறதுக்குள்ளே பார்த்தா அங்கே மாஸ்டர் வந்து நிற்பார். எங்கே போகிற சித்ரா? ஒன்றும் இல்லை மாஸ்டர், சும்மா காற்று வாங்கலான்னு. எது? நைட் 2 மணிக்கு காற்று வாங்க? போய் தூங்க பாரு. ஓகே மாஸ்டர். மாஸ்டர். என்ன சித்ரா? ஜிமினானா பாவம் மாஸ்டர், ஒரு தப்பு பண்ணாருன்ட்டு. வாய மூடு. அப்படியே வாய மூடிட்டாங்க. அவனுக்கு எது தேவையோ அதுதான் கொடுத்துருக்க, புரியுதா? புரியுது மாஸ்டர், கோபப்படாதீங்க. சித்ரா சாரி. எனக்கு ஒருவனை சொல்லிக்கிறதுக்கு நீங்களும் ஜிமினானாவும் மட்டும்தானே இருக்கீங்க. யாராச்சும் ஒருத்தர் கஷ்டப்பட்டா கூட எனக்கு கஷ்டமா தானே இருக்கும். அதானே சொன்னேன், அதுக்கு ஏன் திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா அழவா.
அப்போ மாஸ்டர் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு சரி சரி போட்டு 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 அழாத அழாத அழுமூஞ்சி அழாத அப்படின்னு சொல்லிட்டு மூக்க பிடிச்சி கிள்ளுவாரு. நீங்க இதெல்லாம் நின்று பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னன்னா சொந்த பேருன்னு கூட பார்க்காம இப்படி அடிச்சிருக்காரு. அதை யோசிக்கும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப நீங்க போறீங்க. அதுக்குள்ள சித்ரா போயிருப்பா. நீங்க போய் மாஸ்டர் கிட்ட மாஸ்டர், என்ன வேணாம், ஜிமின் அவருக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட்? ஏன் எதனால இந்த திடீர் கரிசனம்? என்னாச்சு? அவரும் உயிருள்ள ஒரு ஜீவன் தானே. அவனுக்கு தேவையானதான் கொடுத்துருக்க. இனி மருந்து ஏதாச்சும் போடணும்னா உனக்கு அவ்வளோ அவ்வளோ கரிசனம், அவ்வளோ பெரிய மனசு உனக்கு இருந்துச்சுன்னா நீயே போய் அவனுக்கு வேண்ட ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிக்கோ. நான் கண்டிப்பா அவனை மன்னிக்கவே மாட்டேன், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிருப்பாரு. உங்களுக்கு இப்போ ரெண்டு மென்டாலிட்டியா இருக்கு. ஏன்னா உங்களை ஹெல்ப் பண்ண ஒருத்தங்களுடைய பேரை உங்களை குடும்பப்படுத்தினது அவரு தான். அவருக்கு இப்போ ஹெல்ப் பண்ணணுமா வேண்டாமா அந்த மாதிரி ரெண்டு மென்டாலிட்டி இருக்கீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாமே எடுத்துட்டு நீங்க மறுபடியும் மாஸ்டர் பார்க்க போறீங்க. மாஸ்டர், என்ன ஃபர்ஸ்ட் எய்ட்? ஏன் உடம்புல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட கொண்டு வந்து நின்று இருக்க? இல்ல, அவருக்கு. உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் மாஸ்டர், எனக்கு அங்க தனியா போறதுக்கு பயமா இருக்கு. நீங்களும் கூட வந்தீங்கன்னா நான் ஜஸ்ட் வாயனா. ஒரு பயத்தை நம்ம இல்லாம பண்ணணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த பயத்தை நேரடியா நீனு ஃபேஸ் பண்ணணும். இருந்தா மட்டும்தான் உன்னால அந்த பயத்துல இருந்து ஓவர் கம் பண்ணி வர முடியும். உனக்கு தேவைன்னா நீயே போய் பண்ணிக்கோ. இங்க யாருமே உன்னை ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்க. நீ அவனை ஈஸியா மன்னிச்சிடலாம். ஆனா எங்களால யாராலையுமே அவனை மன்னிக்கவே முடியாது, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிருப்பாரு. நீங்க அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டும் வச்சு அப்படியே நின்றுருப்பீங்க. சரி என்னதான் நடக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஜிமின் படுத்திருக்கிற அந்த ரூம்ல போறீங்க. போயிட்டு அந்த கதவை லைட்டா திறந்து வச்சிருக்கீங்க. ஏன்னா ஏதாச்சும் ஒண்ணு நடந்துச்சுன்னா குடுகுடேன்னு ஓடி போயிடலாம் வெளியே. அந்த மாதிரி ஒரு இதுலதான் லாக் பண்ணவே இல்லை. லைட்டா ஒரு கழிச்சு தாத்திட்டு தான் நீங்க உள்ள போறீங்க. போயிட்டு அவருடைய அந்த முதுகுல அப்படியே ரத்தமெல்லாம் கட்டியா இருக்கும். நீங்க டிஞ்சர் வச்சு அதெல்லாம் லைட்டா தொடச்சி விட்டுட்டு இருக்கீங்க. அவருக்கு வலிக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க லைட்டா ஊதி விடுறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஊதிட்டு டிஞ்சர் வச்சுட்டு இருக்கீங்க. அவர் லைட்டா திரும்பி பாக்குறாரு. நீங்க தானே அவருக்கு புரிஞ்சு. அவரு ஃபேஸ்ல லைட்டா ஒரு புன்னகை. அவ்வளோ நேரமா வலிக்காத மாதிரி படுத்துட்டு இருந்த மனுஷன் நீங்க ஊதி விட ஆரம்பிச்சதுல இருந்து வலிக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருப்பாரு. நீங்க ஐயோ வலிக்குதா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வைப் பண்ணிட்டு அங்கெல்லாம் ஆர்னமெண்ட் அந்த மாதிரி போட்டு விட்டு என்னமோ பவுடர்ஸ் எல்லாமே அதுக்கு மேலே அப்ளை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிருப்பீங்க. முடிச்சுட்டு அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து நீங்கள் வெளியே கிளம்புறதுக்கு நிற்கும் போது திடீர்னு பார்த்து அவர் உங்கள் கையை பிடிச்சிட்டாரு. உங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. வேன் கொஞ்ச நேரம் உட்காரேன் கூட ப்ளீஸ் அப்படின்னு கேட்பாரு. நீங்கள் கையை விடுங்க, நான் போகணும், ப்ளீஸ் கையை விடுங்க, நான் போகணும். அழ ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா உங்கள் கையை பிடிச்சி அங்கேயே உட்கார வச்சு அவர் உங்கள் மடியில் படுத்திருப்பாரு. நீங்கள் என்னடா நடக்குதுன்ற மாதிரி இருந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அதை விட கைங்காலெல்லாம் நடுங்குது, ஷிவராயிட்டே இருக்கு. ஆடாம இருவாயனா, வலிக்குதுடி பாரு, உனக்காக என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு. கொஞ்ச நேரத்துக்கு தூங்கணும். கொஞ்ச நேரம் மட்டும் இரு. நான் தூங்குனதுக்கு அப்புறமா எந்திரிச்சு போ. உன்னை நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. முன்னாடி மாதிரி இருந்தீங்கன்னா எப்போவே ஃபெயிண்டாகி விழுந்திருப்பீங்க. இப்போதான் நீங்கள் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்னாலையும் மற்றதுனால எல்லாமே கொஞ்சம் தைரியமாக இருப்பீங்கல்ல. அதனாலே நீங்களும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்திலே அவரு தூங்க ஆரம்பிச்சிருப்பாரு. நீங்க எந்திரிச்சு போறதுக்காக ட்ரை பண்றீங்க. ஆனா உங்களால அவரை தூக்கி அந்த சைடு வைக்க முடியல.
என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்ச நேரம் முடிஞ்ச போது உங்களுக்கும் நிம்மதியான ஒரு தூக்கம் வந்திருக்கும். அங்கேயே படுத்து தூங்கி இருப்பீங்க. காலையில் நீங்க லைட்டா கண்ணை முடிச்சு பார்க்கும்போது பார்த்தா ஜிமின் உங்க கழுத்து பக்கத்துல அவர் தலையை வச்சுட்டு படுத்துட்டு இருப்பாரு. உங்களை அப்படியே கட்டி அணைச்ச மாதிரி படுத்துட்டு இருப்பாரு. நீங்க அப்படியே லைட்டா கண்ணை திறந்து பார்க்கும்போதுதான் என்ன நடக்குது, யாரு கூட படுத்திருக்கோம் அந்த மாதிரி சென்ஸ் ஆகுது. நீங்க திடீர்னு அவரை தள்ளி விட்டுட்டு எந்திரிக்க பாக்குறீங்க. அப்ப அவரு கொஞ்ச நேரம் சும்மா படுறே, தூக்கம் வருது, வலிக்குது. உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோன்னே புரியல. அவரை அப்படியே மறுபடியும் நீங்க தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சு போக போறதுக்குள்ளே நீங்க சாரி தான் கட்டியிருப்பீங்க. அந்த முந்தானையை பிடிச்சு கட்டியா பிடிச்சுப்பாரு. எங்க போற, விட்டுட்டு போகாதடி, கொஞ்ச நேரம் கூட இரு. அப்ப நீங்க அந்த சாரியை அவர் கையில இருந்து அப்படியே இழுத்துட்டு, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ரொம்ப வழியில கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நீங்க ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாட்டுக்கு நீங்க வெளியே போறீங்க. பார்த்தா அங்க தாத்தா வெளியே தான் வாசலே நின்று இருப்பாரு. என்ன நடக்குது? மாஸ்டர் அது நேத்து. இதுவும் சொல்லாத, புரியுது. ரொம்ப நிம்மதியான தூக்கமோ? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல மாஸ்டர். வேணா, ஒன்று சொல்லட்டா? எவ்வளோ நாளாச்சு நீ நைட்டு நிம்மதியா தூங்கி? அப்போ நீங்க அவரை பாக்குறீங்க. என்ன நீ தூங்குறேன்னு கரெக்டா சொல்றேன்னு பாக்குறியா? எப்பவுமே நீ அந்த விண்டோ பக்கத்துல நின்று வானத்தையே வேடிக்கை பார்த்துட்டு இருப்ப. நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு நாளும் எல்லா ரூமையும் நான் செக் பண்ணிட்டு தான் படுப்பேன். நீ தூங்குறதே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்ப எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, நல்லா தூங்கியிருக்கேன். அப்பதான் உங்களுக்கு சென்ஸ் ஆகுது, ஆமா நேத்து சரியான தூக்கம் அந்த மாதிரி தூங்கி இருப்பீங்க. உங்களுக்கே கன்ஃபியூஷனா இருக்கு. ரொம்ப வெறுக்கிற ஒருத்தவங்க கூட எப்படி உங்களால அவ்வளோ கம்ஃபர்டபுளா தூங்க முடிஞ்சுன்னு உங்களுக்கும் தெரியல. அப்படியே காலையில நீங்க எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக அந்த டைனிங் ஹாலில் வந்து உட்காடுறீங்க. பார்க்குறீங்க ஜிமினை காணோம். அப்போ நீங்க தாத்தாவை பார்க்குறீங்க. அவர் எதுவுமே பேசல. நீங்க வேற ஏதாச்சும் கேட்க போனா அவரு குதிர்க்கமா வேற ஏதாச்சும் கேட்பாரு. அதனால நீங்களும் கண்டுக்கல, பேசாம சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஆனா நாம சும்மா இருந்தாலும் நம்ம பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறது சும்மா இருக்காதே. மாஸ்டர், என்னடி இப்ப என்ன பிரச்சனை? ஜிமினா சாப்பிட்டாரா? நான் என்ன சொன்னேன்? அவ எப்படியோ போட்டோன்னு சொல்லிட்டேன்ல, புரியுதா? அவனுக்கு இங்கிருந்து சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்க கூடாது. அப்படி யாராச்சும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அது வயனாதான் இருக்கணும். ஏன்னா அவளோட வாழ்க்கையை தான் அவன் இப்படி பண்ணியிருக்கான். அவளால மன்னிக்க முடிஞ்சுன்னா அவளே கொண்டு போய் கொடுக்கட்டும். வேற யாருமே இங்க இருந்து கொடுக்க கூடாது, புரியுதுல்ல? அப்ப சித்ரா உங்களை லைட்டா திரும்பி பாக்குறா. நீங்க சித்ராவை கண்டுக்கவே இல்லை, இந்த பக்கம் திரும்பி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படி சித்ரா உங்களை சொல்றா, அக்கா வாய்னாக்கா, என்ன ப்ளீஸ்க்கா ப்ளீஸ், ஜிமினாவுக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்துருங்க ப்ளீஸ். என் ஜல்லாக்கா இல்லை, ப்ளீஸ் எனக்காக இதை மட்டும் பண்ணுங்கக்கா. சித்ரா, நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? நேத்து மட்டும் அவர் கூட போய் படுத்து தூங்கி இருக்கீங்க, இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்க மட்டும் என்ன பிரச்சனையா அப்படின்னு கேட்கும் போது நீ சித்ராவை பாக்குறீங்க. ஏன் படுத்து தூங்கும் போது கதவை சாத்தணும்னு கூட தெரியாதா? நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நீங்க அப்படி சித்ராவோட வாயை க்ளோஸ் பண்றீங்க. மாஸ்டர் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு அந்த புறமா திரும்பிக்கிறாரு. கொண்டு போய் கொடுக்குறியா இல்லைனா என்ன பண்றது சொல்லு. சரி சரி, கொண்டு போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பவுல்ல கொஞ்சோண்டு சாப்பாடெல்லாம் ஆக்கிட்டு அப்படியே அவருடைய ரூமுக்கு முன்னாடி போய் நிக்கிறீங்க. உங்களுக்கு போகணுமா வேண்டாமா டியூவல் மென்டாலிட்டியில இருக்கீங்க. ஏன்னா அவருடைய இன்டென்ஷனெல்லாம் வேற மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு புரியுது. அதனாலே நீங்க போகணுமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ மறுபடியும் பின்னாடி இருந்து அக்கா, ஐயோ போய் தலையிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த கதவை லைட்டா நாக் பண்றீங்க. எஸ் கமன். அப்ப நீங்க கதவை திறந்து போறீங்க. போனா அப்போ அந்த மனுஷன் குப்புறப்படுத்திட்டு இருப்பாரு. சார். அப்போ அவர் உங்களை பாக்குறாரு. வேணா சாப்பாடா? அப்போ நீங்க ஆன்ற மாதிரி தலையாட்டுறீங்க. சரி கொண்டு வா. நீங்க பக்கத்துல போல அங்க ஒரு
டேபிள் இருக்கும், அதுக்கு மேலே வச்சுட்டு எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்ப போகிறதுக்குள்ளே வயன் நீங்க நின்ட்டீங்க. கையெல்லாம் தூக்கவே முடியலடி, ரொம்ப வலிக்குது. ப்ளீஸ் எனக்கு ஃபீட் பண்ண கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது, அதனால நீங்கள் போய் அந்த பவுல் எடுத்துட்டு அங்கே ஒரு சேர் மாதிரி இருக்கும், அதை எடுத்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே போட்டுட்டு அப்படியே ஸ்பூனில் அதை எடுத்துட்டு அவர் வாய் எங்கேயோ இருக்கு, நீங்கள் உங்கள் கை எங்கேயோ இருக்குது, இப்படி கொண்டு போய் நீட்டு இருக்கீங்க. அப்போ அவர் என்னது இது, சாப்பிடுங்க. இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்து எப்படி நான் சாப்பிட்றது? நீங்க கொஞ்சம் இந்த பக்கம் உட்காருங்க, அப்ப சரியாயிடும். திடீர்னு பார்த்தா விறுவிறுன்னு அவர் உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாரு, ரொம்ப க்ளோஸா. அப்ப நீங்க உங்களுக்கு ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு இப்படி பயப்படுற? நான் என்ன உனக்கு கட்டிச்சா திங்க போறேன்? ஏற்கனவே தின்னுட்டீங்களே அப்படின்னு முணுமுணுக்குறீங்க. அவருக்கு அது கேக்குது, அவருக்கு சந்தோஷமா இல்லை, கில்ட்டியா இருக்கு. அப்ப நீங்க ஃபீல் பண்றீங்க. அதெல்லாம் முடிச்சு நீங்க எந்திரிச்சு போக போறீங்க. வான் திரும்பி பாக்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? வேற எதுவும் வேண்டாம், நார்மலா ஒருத்தங்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேச. ஃப்ரெண்டா இரு. உனக்கு நான் பண்ணது ரொம்ப பெரிய கொடுமை தான், தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், கொடுமை. அதுக்கு நான் எவ்வளோ வலி அனுபவிச்சாலும் என்னெல்லாம் பண்ணாலும் பிராயசித்தம் ஆகாதுன்னு எனக்கு 100% தெரியும். ஆனா என்னை மன்னிச்சிடு, எனக்கு அது மட்டும்தான் உங்ககிட்ட கேட்க முடியும். நீ 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 என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை அப்படியே பண்ணிடுவேன். நீ செத்து போன்னு சொல்லு, அடுத்த செகண்டே நான் உயிரை கூட விட்டுருவேன். அப்ப நீங்க அதெல்லாம் தேவையில்லை. நான் யார மேலேயும் எந்த கோவமும் எனக்கு இல்லை. நான் போறேன். வஹனா ப்ளீஸ் டி, ஃப்ரெண்டா வச்சுரு, என்னை புரிஞ்சுக்கோ. நான் சொல்றது உனக்கு புரியுதா? நான் வந்து உன்னை அப்படின்னு சொல்லிட்டு உங்க பக்கத்துல வர்றாரு. உங்களுக்கு அப்படியே மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு, மூச்சு விட கூட மறந்துட்டு நின்று இருக்கீங்க. வயன் தெரியும் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு. எனக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்க பக்கத்துல ரொம்ப நெருங்கி வரும்போது நீங்க அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. திடீர்னு பார்த்தா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு. நீங்க அப்படியே கையில இருந்த பவுல கீழே போட்டீங்க, அங்க நிக்கவே இல்லை, குடுகுடுன்னு வெளியே ஓடி போயிட்டீங்க. அப்ப அவரு ஏண்டி கரெக்டா ராங்கான டைம்ல தான் வருவியா? என்ன ஜிமின் அண்ணா பண்ண பார்த்தா? இதோ சொல்லிட்டேன், என் அக்காவை ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்ச அண்ணனை கூட பார்க்க மாட்டேன், எது கொண்டு அடிப்பேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா உங்களை பாக்குறதுக்காக ஓடி வருவா. ஆனா நீங்க ரூமுக்குள்ள போய் டோரை லாக் பண்ணிட்டு நின்று இருக்கீங்க. உங்களுக்கு மூச்சு ரொம்ப வாங்குது. ஏன்னா எதனால உங்களுக்கு அவர்கிட்ட நோன்னு சொல்ல முடியல, வெறுக்கவும் முடியல, ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல நின்று இருக்கீங்க. ஏன்னா நீங்களும் ஃபர்ஸ்ட் டைமா அவரை அந்த காஃபி ஷாப்ல பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அவரை பத்தி தெரிஞ்சிருக்கு, அவரு உங்களே குறுன்னு பாக்குறத நீங்களும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் லிட்ரலி அவரை பிடிச்சிருக்கும். ஆனா அதுக்குள்ளதான் நடக்கக்கூடாததெல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். அந்த லவ் இல்லைன்னா அந்த ஒரு அட்ராக்ஷன் அது இருக்கிறதுனாலே என்னமோ தெரியல, இப்போ உங்களால பூர்ணமா அவரை வெறுக்க முடியல. ஆனா அன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்தினால உங்களால பூர்ணமா ஜிமினை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி நின்றுட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது மாஸ்டர் ஜிமினை கூப்பிட்டுருப்பாரு. ஜிமின் வந்து நிக்கிறாரு. எப்போ இங்கிருந்து கிளம்புறதா உத்தேசம்? சாரி மாஸ்டர், பயம் இல்லாம நான் இங்கிருந்து எங்கேயும் போக மாட்டேன். என்னது? ஆமா, அவ எனக்கு வேணும். ஷீ இஸ் மை லைஃப் பார்ட்னர். அவளை யாருக்காகவும் எதுக்காகவும் என்னால் விட்டு கொடுத்துட்டு போக முடியாது. இது பேசும்போது நீங்க அங்க இருக்கீங்க, உங்களுக்கு என்னடா இவன் இப்படி பேசுறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. பயம்தான் எனக்கு எல்லாமே, அவ எனக்கு வேணும். அப்போ மாஸ்டர் உங்களை பார்க்குறாரு, நீங்க முடியாதுன்ற மாதிரி தலையாட்டுறீங்க.
அவளுக்கே விருப்பம் இல்லை. அப்புறம் இதில் எனக்கு எதுவுமே சொல்ல முடியாது. நீ சீக்கிரமாகவே இங்கிருந்து கிளம்பு பாரு. இல்லை மாஸ்டர், கண்டிப்பாக எனக்கு ஜஸ்ட் ஒரு 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 1 month மட்டும் டைம் கொடுங்க. கண்டிப்பாக நான் வாயனை புரிய வச்சு என் கூட அழைச்சிட்டு போகிறேன். அப்போ நீங்கள் மாஸ்டர் ப்ளீஸ் தயவு செஞ்சு அவர்கிட்ட போக சொல்லுங்க. எனக்கு அவரை பார்க்கறதுக்கே சுத்தமாக பிடிக்கல. வேண்டாம், என்னை யாருமே எதுவும் சொல்லி கன்வின்ஸ் பண்ணவும் வேண்டாம், எதுவுமே எனக்கு விளக்கவும் வேண்டாம். நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன். நான் யாருக்குமே எந்த தொந்தரவும் பண்ணாமல் இப்படியே இருந்துட்டு போகிறேன். ப்ளீஸ். அப்படின்னு சொல்லும்போது, ஜிமின் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன் இங்கே இருக்கிறதுக்காக. ஜஸ்ட் 1 month மட்டும்தான், அதுக்கு மட்டும் டைம் கொடுங்க. அப்போது மாஸ்டர் சொல்கிறாரு, சரி ஒரு போட்டி வச்சுக்கலாம். அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க சொல்கிறது ஆப்போசிட் இருக்கிறவங்க கேட்கணும். ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது ஜிமினும் ஓகேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இல்லை மாதிரி தலையாட்ட போகிறதுக்குள்ளே சித்ரா ஓகே அப்படின்னு சொல்லிடுவா. நீங்கள் சித்ராவை பார்க்குறீங்க, சித்ரா அப்படியே தலையை தொங்க போட்டுட்டா. என்ன பண்ணுறேன்னா மார்ஷல் ஆர்ட்ஸ் தான். உங்களுக்கு பதிலாக வேற ஒருத்தங்களை அதில் விட்டுருப்பாங்க. ஜிமினும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் ஃபைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 3 ரவுண்டு இருக்குது. அந்த 3 ரவுண்டில் 2 ரவுண்ட் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க சொல்கிறது தான் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பண்ணணும். பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்கள் சைடு தான் வின் ஆகுது, உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஆனால் செகண்ட் ரவுண்டில் ஜிமின் வின் பண்ணிட்டாரு. தேர்ட் ரவுண்ட் ரொம்ப பரபரப்பாக இருக்குது. பார்த்தா ஆஸ் யூஷுவல் ஜிமினே வின் பண்ணிட்டாரு. வந்துட்டு உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு, முதல்ல என்ன நீ ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிக்கோ, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மாஸ்டர் உங்களை பார்க்குறாரு, நீங்கள் மாஸ்டரை பார்க்குறீங்க. சாரி வேன், இனி எனக்கு எந்த ஹெல்ப்புமே உனக்கு பண்ண முடியாது. பிகாஸ் அவன் என்ன சொல்கிறானோ அதை நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் அப்படியே லைட்டாக தலையை மட்டும் அசைக்கிறீங்க. நீங்கள் மறாவது நாள்லேருந்து ரூமை விட்டு வெளியவே வரல, வெளியே வந்தால் தானே புரிய வைக்கிறேன் எரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து தொந்தரவு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்குள்ளேயே உட்காண்ட்ருப்பீங்க. அந்த டைமில் பார்த்தா சித்ரா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருப்பா. வந்துட்டாளா? ஜிமினை நான் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிடுவா. நீங்கள் முதல்ல எல்லாம் ஜிமினுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணுறதில்ல. கொஞ்ச நாள் ஸ்கிப் ஆகுது. ஜிமின் உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காகவும் உங்க கூட சகஜமாக பழகிறதுக்காகவும் ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. தாத்தாவும் அதே மாதிரி சித்ராவும் ஜிமினை கண்டுக்கிறது கூட இல்லை. உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்களும் லைட்டாக எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகும்போது ரியலாகவே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழக ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக நீங்கள் அவர்கிட்ட பேசுகிறீங்க. அவரும் அதே மாதிரி தான். இந்த நிமிஷம் வரையிலும் ஒரு தப்பான இன்டென்ஷனில் உங்களை தொடுறதோ இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் நெருங்கி வர்றதோ எதுவுமே இருந்திருக்காது. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக உங்களை பார்த்துக்கிறாரு. நீங்களே நினச்சி பார்க்குறீங்க, அன்னைக்கு இருந்த ஜிமினா இது, அன்னைக்கு நைட்டு உங்ககிட்ட இருந்த அந்த ஜிமினா இது அப்படின்னு உங்களுக்கே சந்தேகம் வருது. ஒவ்வொரு விஷயத்திலும் அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு புருஷன் வரணும்னு நீங்கள் நினச்சிங்களோ அது மாதிரி நின்றுருக்காரு. அப்படி இருக்கிறச்ச தான் ஒரு நாள் நீங்கள் 4 பேருமே, இப்போது மாஸ்டரும் ஜிமினை கொஞ்சம் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 4 பேருமே உட்காந்து விளையாடிட்டு இருக்கீங்க. நீங்கள், மாஸ்டர், அப்புறமா ஜிமின், அதுக்கப்புறமா நம்ம சித்ரா 4 பேருமே உட்காந்துருக்கீங்க. அப்போ சித்ரா ட்ரூத் ஆர் டேர் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ நீங்களும் சிரிக்கிறீங்க. ஏன்னா ரொம்ப சுட்டித்தனமாக எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருப்பா. அவள் தான் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு. அப்போது திடீர்னு போய் உள்ளேருந்து ஒரு சரக்கு போட்டில் எடுத்துகிட்டு வரா, காலி போட்டல். அப்போது மாஸ்டர் அவளை முறைக்கிறாரு. சாச்சா என்னதில்லை ஜிமினாது. அப்போ ஜிமின் முறைக்கிறா. அப்போது அவர் திரும்பி பார்க்குறாரு. எப்போ? இல்லை அன்னைக்கு அடிச்சிங்கல்ல, வலிச்சிச்சு, அதான் லைட்டாக. அப்படியே சித்ராவை பார்த்து, இருடி மகளை வச்சுருக்கேன் தனியம்மா சிக்குவல்ல அப்படின்னு பழிச்சு காட்டுவா சித்ரா.
அப்படியே அந்த பாட்டிலை கொண்டு வந்து சுற்றி விடுவாங்க. வந்து ஒவ்வொரு ஆளுக்கிட்டையும் நிற்கும்போது ஒவ்வொரு விஷயங்கள் கேட்குறாங்க. அப்படியே நடந்துகிட்டே இருக்கும்போது கடைசியில் அது உங்களை பாயிண்ட் பண்ணுற மாதிரி நிற்கும். ஜிமின் தான் கேட்பாரு, இந்த உலகத்திலே நீ ரொம்ப வெறுக்கிறது யாரு அஃப்கோர்ஸ் அது ஜிமின் தான். அப்படின்னு நீங்கள் வாய் விட்டுட்டீங்க. ஜிமினுக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. அவர் திடீர்னு கண்ணெல்லாம் நெறியுது. அங்கிருந்து எந்திரிச்சு கிளம்புறாரு. உங்களுக்கும் என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. நீங்க அப்படியே அவர் பின்னாடியே போறீங்க. ஜிமின் 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 நில்லு அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. ஆனா அவர் போய் டோரை லாக் பண்ணிட்டு அங்கேயே உட்காந்துட்டாரு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அப்போ நீங்க டோர் முன்னாடி நின்று, ஜிமின் நான் அந்த இன்டென்ஷன்ல சொல்லல, நீ தப்பா நினைச்சுக்காத. சாரி ப்ளீஸ் கதவு தர. இதுவா இருந்தாலும் பேசி சரி பண்ணிக்கலாம். ப்ளீஸ் ஜிமின் கதவு தர. ஆனா எந்த சத்தமுமே இல்லை. நீங்க அப்படியே உங்க ரூம்குள்ளேயே போயிட்டீங்க. ரொம்ப சங்கடமா இருக்கு. உங்களுக்கு அழுக வருது, இருந்தாலும் அழலை. அப்படியே நைட் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு, ஒரு ஸ்லீவ்லெஸ் மாதிரி தான் இருக்கும், அது மேலே ஒரு ஓவர் கோட் மாதிரி இருக்கும், அதை போட்டுட்டு அவ்வளோ குளிரில் நீங்கள் அந்த இடத்துலையே ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி இருக்கும். நைட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வெளியே போய் அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துருப்பீங்க. அப்போது ஜிமின் பார்க்குறாரு ஜன்னல் வழியாக, நீங்கள் அங்கே தனியாக உட்காந்துருக்கீங்கன்னு. அப்போது அவர் அப்படியே உங்களை மாதிரியே ஜஸ்ட் ஒரு பனியன் மட்டும்தான், ஸ்லீவ்லெஸ்ஸான பனியன், இந்த ராம்ராஜ் பனியன் இருக்குல்ல அது மாதிரி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒரு பனியன் மட்டும் போட்டுட்டு அப்படியே வர்றாரு. வந்துட்டு உங்கள் பக்கத்துலேயே அவர் வந்து உட்கார்றாரு. அப்போ அப்படியே நீங்கள் லைட்டாக அவர் தோள் மேலே தலை சாய்ப்பீங்க. சாரி ஜிமின், நான் வேண்ட அப்படி சொல்ல. நான் எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இந்த குளிரில் உன் கூட இப்படி இருக்கிறது எனக்கு அவ்வளோ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குடி. நீ என்ன வெறுத்துக்கோ, என் பக்கத்துல இருந்து என்ன வெறுத்துக்கோ, பிரச்சனை இல்லை, கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் அவரை பார்க்குறீங்க. எப்படி ஜிமின், நீ யோசிச்சு பாரு. என்னால் கண்டிப்பாக உன் கூட என்னால் எந்த ஆம்பளை கூடயும் அந்த மாதிரி இருக்க முடியும்னு எனக்கு தோணல. பயமாக இருக்கு, ரொம்ப பயமாக இருக்கு. அன்னைக்கு நான் நரகம்னா எப்படி இருக்கணும் காமிச்சு கொடுத்தேன். எனக்கு இப்போ கூட அதிலிருந்து ஓவர் கம் பண்ணி வர முடியல. தூங்கும் போதெல்லாம் பயமா இருக்கு. இப்ப கூட நீ என்ன கட்டி பிடிச்சிட்டு இருக்க, ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப ரொம்ப பயந்துட்டு தான் நான் இப்போ இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கண்ணில் கண்ணீர் தேங்க தேங்க சொல்கிறீங்க. அவர் அப்படியே உங்கள் சீக்ஸை ரெண்டுத்தையுமே ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே உங்கள் கண்ணிலேருந்து வழியிற அந்த கண்ணீரை அவருடைய தம் ஃபிங்கரால் தொடச்சி விடுறாரு. அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் நெத்தியில் கிஸ் பண்ணுறாரு. என்ன நம்புறல? அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்களும் சம்மதம் சொல்லிட்டீங்க. அப்போ தான் நீங்கள் கேட்குறீங்க, ஆமாம் ஜீவன், நீ எப்படி நான் இங்கே இருக்கேன்னு கண்டுபிடிச்ச? எல்லாம் உன் ஃப்ரெண்டுங்க 2 பேர்த்தும் தான். ஆ டாமி ரோசி, நீ ஏதாச்சும்? டாம் தான் சரியட்டி. பார்த்த உடனே கண்ணை பழுக்க கண்ணத்துலேயே ஒன்று போட்டுட்டான். டாம் அடிச்சானா? நீ மாஃபியான்னு அவனுக்கு தெரியுமா? தெரியும், தெரிஞ்சே தான் அவன் அடித்தான். ஆனால் ரொம்ப பிரேவ்டி. கடைசி வரையிலும் சொல்ல, கடைசியில் காலை பிடிச்சி கெஞ்சினேன் 2 பேர்த்தோட இது. அதுக்கப்புறமா தான் சொன்னாங்க. அப்படிதான் உன்னை கண்டுபிடிச்சிங்க வந்தேன். எல்லாமே ஓகே தான், ஆனால் எதுக்காக நீங்கள் என்கிட்ட அன்னைக்கு அந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட கேட்கும்போது தான் நடந்த எல்லா விஷயத்தை பற்றியும், சைமன்ல இருந்து உங்கள் கொலிகள் இருந்து எல்லா விஷயத்தை பற்றியும் A to Z அவர் சொல்கிறாரு. அப்படியே உங்கள் கண்ணெல்லாம் அப்படியே வைடாக ஓப்பன் ஆகுது. இவ்வளோ நடந்துருந்துச்சா?
உங்கள் தங்கச்சி. அதனால தான் ரொம்ப கோவத்தில் இருந்தேன். அந்த கோவம்தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன். அப்போ அதனால தான் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒன்றுனா ஃபஸ்ட்டாக காஃபி ஷாப்பில் தான். தெரியும், நானும் உங்களை அங்கே தான் பார்த்தேன். பார்த்த உடனே என்னன்னு தெரியல, எனக்கு உங்களை அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. என்னமோ எனக்காகவே வந்தவர் மாதிரி தோணுச்சு. உங்கள் சீட்டுக்கு வேறு யாரையுமே சர்வ் பண்ண நான் விடவே மாட்டேன். எப்போவுமே நான் தான் வந்து உங்களுக்கு காஃபி கொடுப்பேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ நீயும் என்ன? ஆமாம் ஜிமின், உங்களை எனக்கு அப்போவே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் நடந்ததுனால. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டி பிடிக்கிறாரு. அப்போ சைமனை என்ன பண்ணீங்க? அவன் இப்போ பரலோகத்தில் இருப்பான். யூ மீன்? எஸ், அதுதான். இப்போ அவனுக்கு பின்னாடி ஒர்க் பண்ண ஏஜென்சிஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டேன். இப்போ கொரியாவில் அந்த மாதிரி எந்த விஷயமே நடக்காது. இந்த ஜிமின் இருக்கிற வரையிலும் எதையும் நடக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அங்கிருந்து அப்படியே சீன் கட் பண்ணால் சர்ச்சில் ஜிமின் உங்களுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அங்கே ஃபாதர் முன்னாடி நின்றுருக்காரு. உங்கள் கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒருத்தங்க நடந்து வர்றாங்க. வேற யாரும் இல்லைங்க, டோம் தான். அப்பா ஸ்தானத்தில் நின்று கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். வந்துட்டு அப்படியே ஜிமின் கிட்ட உங்கள் கையை கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஜிமின் வாங்கினாடி ஞாபகம் இருக்குல்ல, இவளுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா யார் வர்றாங்களோ இல்லையோ நான் வருவேன் தட்டி கேட்கறதுக்கு, புரியுதா அப்படின்னு முறைச்சிட்டே சொல்லிட்டு தான் கொடுக்குறாங்க. நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க, எதுவுமே பேசல. அப்படியே நீங்கள் 2 பேருமே பார்த்து வைக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. அப்போது ஃபாதர் கேட்குறாரு, பார்க் ஜிமினாகிய நீ வயனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம். வயனாகிய நீ பார்க் ஜிமினை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம். உங்களுக்கு 2 பேருக்குமே ரிங் கொடுக்குறாங்க. அப்படியே ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க. அப்படியே பிரைடை கிஸ் பண்ண சொல்கிறாங்க. அவர் உங்கள் பக்கத்தில் வர்றாரு. ஆனால் உங்களுக்கு ரொம்ப ஃபியராக இருக்குது. அவர் அப்படியே லைட்டாக வந்து அவரை வந்து உங்கள் நெத்தியில் கிஸ் பண்ணிட்டு விட்டுருப்பாரு. அப்போது அப்படியே நீங்கள் 2 பேருமே போய் மாஸ்டர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறீங்க. மாஸ்டர் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, மாஸ்டர் இல்லை தாத்தா, இனிமே நீ என்ன அப்படி தான் கூப்பிடணும், புரியுதா? அப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்போது திடீர்னு பார்த்தா ஜிமின் காலில் யாரையும் உதைக்கிறாங்க. வேறு யார்? சித்ரா தான். நான் என் அண்ணியை பத்திரமா பார்த்துக்கோ, எங்கேயாச்சும் சொத்தப்புன அண்ணனெல்லாம் பார்க்க மாட்டேன், எதை கொண்டு அடிப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சித்ரா மிரட்டரா. நீங்கள் அப்படியே போகிறீங்க. போகும்போது அங்கே ரோஸ் நின்றுட்டுருக்கா. பக்கத்துலேயே கிறிஸ்டி மேம் நிற்கிறாங்க. போய் கிறிஸ்டி மேமுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி ரோஸை கட்டி பிடிக்கிறீங்க. உங்கள் கண்ணெல்லாம் டியர்ஸாக இருக்குது. ஏண்டி அழற? நீ சந்தோஷமாக இருக்கணும், இனிமே உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமுமே வராது அப்படின்னு நம்ம ரோஸ் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் கிறிஸ்டி மேமும். திடீர்னு பார்த்தா தாத்தா அங்கே வர்றாரு. வந்துட்டு கிறிஸ்டி மேம் பக்கத்தில் வந்து நின்றுட்டு அவர் அங்கேயே இந்த ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி நீல் டவுன் பண்ணிவிட்டு பாக்கெட்லேருந்து ஒரு ரிங் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு கிறிஸ்டி மேம் கிட்ட நீட்டிட்டு, கிறிஸ்டி, எனக்கு தெரியும் நான் உனக்கு அன்னைக்கு பண்ணது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு. இருந்தாலும் என்னை மன்னிச்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. கிறிஸ்டி மேம் முழிச்சிட்டு இருக்காங்க. ஆமாங்க, இப்போ ஜிமின் என்ன சில்லுண்டி வேலை பார்த்துருக்காரோ அதே தான் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஜிமினோடைய தாத்தா கிறிஸ்டி மேம் கிட்ட பண்ணியிருப்பாரு. அதனால தான் அவங்க மாஃபியா ரூல்லே ஒரு ரூலாக இதை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, எந்த பொண்ணையுமே ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு. அப்போ கிறிஸ்டி மேம் சிரிச்சுட்டு, என்னது இது வயசான காலத்தில், ப்ளீஸ், என் பேரனுடைய காதல் ஒன்று சேர்ந்துச்சு, என்னுடைய காதலும் சேரணும்னு ஆசைப்பட்றேன், காதலுக்கு எதிரி வயசு அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்டி மேமும் அப்படியே சிரிச்சுட்டே கையை நீட்டுறாங்க. அப்போது அந்த இடத்துல நம்ம டாக்டர் வந்து ஜிமினையும்
அதே மாதிரி மாஸ்டரையும் கட்டி பிடிச்சிட்டு, அப்பா ஜிமன், ரெண்டு பேரோட லவ்வையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேங்க போல, ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அங்கேருந்து சீன் கட் பண்ணால் உங்களை அதே வீட்டுக்கு அவர் கூட்டிகிட்டு வர்றாரு. வீட்டில் ஏறும்போது அப்படியே உங்களை ஃபஸ்ட்டு சீனில் எப்படி பிரைடல் ஸ்டைலில் அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இப்போவும் தூக்கிக்கிறாரு. ஆனால் உங்களுக்கு பதட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, பயப்படுறீங்க. அப்படியே கூட்டிகிட்டு அதே ரூமுக்குள்ளே போகிறாங்க. ஜிமன், ம் இந்த ரூம் வேண்டாமே ப்ளீஸ். ஏன்? வேண்டாம், எனக்கு பயமாக இருக்கு. இங்கே வேண்டாம், வெளியே போகலாம். எனக்கு என்னமோ மூச்சு முற்ற மாதிரி இருக்கு. என்ன நம்புறல? ம், நான் இருக்கேன் உன் கூட. எனக்கு அதுதானே பயமாகவே இருக்கு. அப்போ ஒரு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஆயன், என்னென்னு பார்த்தேன், ஹெவன் இப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டாமா? அப்போ நீங்கள் அவரையும் ஆன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அவர் அப்படியே மெதுவாக கொண்டு போய் அந்த பெட்டில் உங்களை லே டவுன் பண்ண வைக்கிறாரு. அப்படியே உங்கள் பக்கத்தில் வராரு. பயமாக இருந்துச்சுன்னா என்னை கட்டியாக இறுக்கமாக பிடிச்சிக்கோ. ம், நீங்கள் அப்படியே இறுக்கி கண்ணை க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்போ அவர், பயன் என்ன பாரு, கண்ணை திறந்து என்ன பாருன்னு சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்கு. உங்களை இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கு. ப்ளீஸ் வேண்டாம் ஜிமன், எதுவுமே வேண்டாம், என்னால் முடியாது. ப்ளீஸ். எதுவுமே இல்லை, நீ என்ன நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவரோட வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்படியே அங்கேருந்து சீன் கட் பண்ணால் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குட்டி பாப்பா உங்களையே வெறிக்க முறைச்சு பார்த்துட்ருக்கு. நீங்கள் அவளை பார்த்துட்டு என்ன, ஏன் இப்படி பார்க்குற அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் அந்த பாப்பா எதுவுமே பேசலை, ஒரு மூஞ்சி வச்சுட்டு நின்றுருக்கு. அப்போது அந்த பாப்பா பின்னாடி ஜிமின் வந்து நிற்பாரு. என்னடா, என்னாச்சு? எனக்கு அதை பிடிக்கல. எதை பிடிக்கல? அந்த தம்பியை பிடிக்கல. அவன் எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். எனக்கு வேணும், எனக்கு மில்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாடம் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நீங்கள் குழந்தைக்கு ஃபீட் பண்ணிகிட்ருப்பீங்க, உங்கள் கையில் ஒரு குழந்தை இருக்கும், அதுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜஸ்ட் 2 பேருக்குமே 1.5 வருஷம் கேப் மட்டும்தான் இருக்கும். ஜிமின் சித்து விளையாட்டெல்லாம் விளையாடி இருப்பார். அதில் தான் 3 வருஷத்தில் 2 குழந்தை அங்கே கையில். அப்போது அது ஆர்ப்பாடம் பண்ணிவிட்டு அப்படியே ரூமுக்கு துங்குன்னு நடந்து போயிட்டுருக்கோம். அப்போது பேபி போனதுக்கப்புறமா அவர் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, எனக்கு வந்து 2த்தையுமே பிடிக்கல, வர என் பொண்டாட்டி என்னையும் கண்டுக்கிறது இல்லையே. நல்லா கண்டுக்கிறதுனால தான் கையில் 2 கொடுத்துருக்கீங்க. ஏன் பத்தாதா? நீ ஓகே சொன்னா இன்னும் எவ்வளோ வேணாலும். ஜிமன், நீ வர சரியில்லை. போ எந்திரிச்சு போ, வேற இல்லை. உன்னை விட வேற என்னடி வேலை எனக்கு இருக்கு. ஆமாப்பா, சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க, உங்கள் லைஃப் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ரொம்ப பிரச்சனைகளோட ஸ்டார்ட் ஆனது, ஆனால் இப்போது ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆக்சுவலாக இது பார்ட் ஆஃபாக போடலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். நான் பேசிக்கலி ரொம்ப சோம்பேறி. பார்ட் ஆஃபாக கொண்டு போனால் எப்போ அது முடியும்னு எனக்கே தெரியாது, கரெக்டாக போட மாட்டேன். அதனால தான் 1 ஷாட்டாகவே முடிச்சிருந்தேன். இன்கேஸ் இது பார்ட் ஆஃபாக வந்து இருந்துச்சுன்னா சித்ராவுக்கு ஒரு லவ் வந்திருக்கும், நிறைய பேருடைய ஸ்டோரி இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஆனால் எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸ்டோரி தோணுச்சு சீக்கிரமாகவே சொல்லி முடிச்சிடலாம், எதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அப்படி தான் யோசிச்சுட்டு விட்டுட்டேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த ஸ்டோரி கேட்டிருக்கீங்கன்னா
கண்டிப்பாக லைக் அப்புறமா இந்த ஸ்டோரியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பிடிக்காதது அப்படி ஏதாச்சும் எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏதாச்சும் நான் திருத்திக்கணும்னா அதை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுடைய எக்ஸ்ப்ளனேஷன் இந்த இடத்துல சரியில்லை, அந்த மாதிரி ஏதாச்சும்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதெல்லாம் கண்டிப்பாக திருத்திப்பேன். அப்புறமா வேறு என்ன, உங்களுக்கு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லைன்னா அட்லீஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் ஜஸ்ட் ஒரு ஹாய் ஆச்சும் சொல்லுங்கள். எல்லாருக்குமே கீழே நான் மெசேஜ் செப்பரேட்டாகவே பண்ணியிருப்பேன். அச்சு_ஜஸ்ட்_அச்சு இதுதான் கமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, என்னோட இன்ஸ்டாவாக இருந்தாலும் சரி ஐடி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. அப்புறமா நமக்கு போர்ட்டல் டு பிடிஎஸ் வேர்ல்டுக்கான ஒரு டெலிகிராம் சேனலும் இருக்குது. அதோடைய லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை ஆனில் போட்டுக்கோங்க. அவ்வளோதாண்டா, எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு நம்புகிறேன். அப்புறமா இன்னொரு ஒன் ஷாட்டில் உங்களை எல்லாரையுமே பார்க்குற வரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது பிரியமான அச்சு. டாடா, பை பாய், சராங்கி ஆர்மீஸ்.